فما لكم في المنافقين فئتين والله أركسهم بما كسبوا أتريدون أن تهدوا من أضل الله ومن يضلل الله فلن تجد له سبيلا ودوا لو تكفرون كما كفروا فتكونون سواء فلا تتخذوا منهم أولياء حتى يهاجروا في سبيل الله فإن تولوا فخذوهم واقتلوهم حيث وجدتموهم ولا تتخذوا منهم وليا ولا نصيرا إلا الذين يصلون. السلام عليكم ورحمة الله وبركاته. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, மனிதர்களை நல்வழிப்படுத்துவதற்காக ஒவ்வொரு காலகட்டத்திலும் தூதர்களை அனுப்பி அவர்களுக்கு ஒரு வேதத்தை கொடுத்து அந்த வேதத்திற்கு விளக்கமாக இறை தூதர்களை வாழச் செய்து நேரான வழியை தொடர்ந்து காட்டி வந்தான். அந்த வகையிலே இறுதி தூதராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இறுதி வேதமாக திருமறை குர்ஆனை அல்லாஹ் வழங்கி நமக்கு இஸ்லாம் என்ற வாழ்க்கை நெறியை தந்திருக்கிறான். இந்த இஸ்லாமிய வாழ்க்கை நெறியை அல்லாஹுடைய வேதத்தின் அடிப்படையிலையும் அவனுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் அடிப்படையிலையும் நாம் அமைத்துக் கொள்வதுதான் நம்முடைய மறுமைக்கு பாதுகாப்பானது. ஆனால் இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம், முஸ்லிம்கள் என்று சொல்லிக்கொள்ளக்கூடிய நமக்கு மத்தியில் இஸ்லாத்தினுடைய கொள்கை எது என்று கேட்டால் பலவிதமான முரண்பட்ட கொள்கைகளை ஒவ்வொரு சாராரும் இஸ்லாம் என்று சொல்வதை நம்ம பார்க்கிறோம். இஸ்லாத்தினுடைய வணக்க முறைகளை பற்றி கேட்டால் ஒரு சாரார் ஒரு விதமாக வணங்க சொல்கிறார்கள், இன்னொரு சாரார் வேறு விதமாக வணங்க சொல்வதை நாம் பார்க்கிறோம். அதே மாதிரி கர்நாடகத்தில் உள்ள முஸ்லிம்கள் அவங்களுடைய பண்பாடு, பழக்க வழக்கம், கலாச்சாரம், திருமணம் இதுகளை பார்த்தால் தமிழ்நாட்டில் உள்ள முஸ்லிம்கள் செய்வதற்கு மாற்றமாக இருக்கும். தமிழகத்து முஸ்லிம்கள் செய்வதை போல அரபு நாட்டு முஸ்லிம்கள் செய்வதில்லை. அரபு நாட்டு முஸ்லிம்களை போல ரஷ்யாவில் இருக்கிற முஸ்லிம்கள் செய்வதில்லை. ஆனால் நம்ம எல்லாரும் சொல்லிக் கொள்கிறோம், நமக்கெல்லாம் ஒரு வேதம், ஒரு குர்ஆன், ஒரு நபி, ஒரு தலைவர், ஒரு மார்க்கம், ஒரு வழிகாட்டுதல் என்று சொல்லக்கூடிய நமக்கு மத்தியில் கொள்கையில வேறுபாடு, கோட்பாடுகளில் வேறுபாடு, வணக்க வழிபாடுகளில் வேறுபாடு, சடங்குகளில் வேறுபாடு, இப்படி எல்லா விதங்கள்லையும் நம்ம முரண்பட்டு நிற்கிறோம். அப்ப இந்த முரண்பட்டு நிற்கிற காரணத்தினால தான் நமக்கு கேள்விகள் கூட பிறக்கிறது. என்னங்க அவர் சுன்னத்துங்கிறார், நீங்க சுன்னத்து இல்லைங்கிறீங்க, அவர் ஹலாலுங்கிறார், நீங்க ஹலால் இல்லைங்கிறீங்க, அவர் செய்ய வேணாங்கிறார், நீங்க செய்ய சொல்றீங்க, அவர் இப்படி செய்ய சொல்றாரு, நீங்க அப்படி செய்ய சொல்றீங்க என்கிற மாதிரியான கேள்விகளுக்கெல்லாம் காரணம் என்ன? இஸ்லாத்தின் பெயரால் பல விதமான நடவடிக்கைகள் நம்ம பார்க்கிறோம். மங்களூருக்கும் பெங்களூருக்குமே வித்தியாசம் இருக்கும். நீங்க மங்களூர் முஸ்லிம்கள் அப்படி உன்னிப்பா பார்த்தீங்கன்னு சொன்னா அவங்க கல்யாணத்தை எப்படி பண்றாங்க, அவங்க கர்மாதி எப்படி பண்றாங்க, அவங்க வணக்க வழிபாடு எப்படி சொல்றாங்க, அவங்க எப்படி வாங்க சொல்றாங்க, அப்படியே உல்டாவா இருக்கும் பெங்களூர்ல. பெங்களூர்லயே அந்த பள்ளி வாசல்ல ஒரு மாதிரியா இருக்கும், இந்த பள்ளி வாசல்ல ஒரு மாதிரியா இருக்கும். அப்ப ஒரு ஊர்ல 4 பள்ளி இருந்தா 4 பள்ளிக்கும் 4 விதமா இருக்கிறது, 4 மஹல்லாவுக்கும் 4 விதமாக இருக்கிறது. இப்படி ஓட்டு குழப்பி அடித்திருக்கிற ஒரு நிலைமையை பார்க்கிறோம். இப்ப நமக்கு ஒரு சந்தேகம் வரும். என்ன சந்தேகம்? இது என்ன, இது ஒரு இஸ்லாம்னு சொல்றோம், அது இஸ்லாமா இது இஸ்லாமா, இஸ்லாத்துல இப்படி குழப்பம் இருக்குதோ என்கிற மாதிரியான சந்தேகங்கள் எல்லாம் கூட சில பேருக்கு வரலாம். குழப்பம் இஸ்லாத்திலையா? நிச்சயமா கிடையாது. ஒரு குர்ஆன் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொண்டோமே ஆனால் நிச்சயமாக குழப்பத்திற்கு இடமில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதலை மாத்திரம் நம்ம மார்க்கம் என்று எடுத்துக்கொண்டோமே ஆனால் நமக்கு குழப்பம் இல்லை. குழப்பம் எங்க வருதுன்னு கேட்டீங்கன்னா,
குர்ஆனும் நபிகள் நாயகத்தினுடைய வழிகாட்டுதலும் இல்லாம வேற வேற ஆதாரங்களையும் நம்ம எடுத்துக்கொள்ள ஆரம்பிச்சிட்டோம். அப்ப அப்ப குழப்பம் வரத்தானே செய்யும். குர்ஆன்ல உள்ளபடி எல்லாரும் வாழ்ந்தோம்னு சொன்னா குர்ஆன்ல உள்ளதை எல்லாரும் செஞ்சிருவோம். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னபடி எல்லாரும் வாழ்ந்துட்டோம்னு சொன்னா அதன்படி அனைவரும் செஞ்சிருவோம். வேணா புரிந்து கொள்வதால் ஏற்பட்ட சின்ன ஒரு 2-3 விஷயங்கள்ல சதவீதங்கள் வேண்டால் ஒரு வேறுபாடுகளா இருக்கக்கூடும். ஆனா நம்ம என்ன பண்றோம் தெரியுமா, இஸ்லாம்ங்கிற பேர்ல ஒண்ணு செய்யறதா இருந்தா நீங்க உங்க வாழ்நாள்ல இது எந்த ஆதாரத்தில் சொல்றீங்க அப்படின்னு உலமாக்கள் நம்ம கேட்கிறோமா? உலமா எதையாவது சுண்ணத்தும்பாரு, நம்ம செய்வோம். இன்னைக்கு எல்லாரும் நோன்பு வைங்க பாரு, மேராஜில் நோன்பு வைங்க பாரு. நம்ம போய் அந்த உலமாட்ட அந்த மார்க் அறிஞ்சிட்டு போய் நீங்க நோன்பு வைக்க சொல்லி வைக்கிறோம். மேராஜில் நோன்பு வைக்க சொல்லி குர்ஆன்ல இருக்குதா அப்படி கேட்டோமா? மேராஜில் நோன்பு வைக்க சொல்லி நபி சொன்னாங்களா அப்படி நம்ம கேட்டிருக்கோமா? நம்ம என்ன செய்யறோம்? அஜர்த்து சொன்னா சரிதான். அது எப்படி அஜர்த்து அவரா சொல்லுவாரு? அவர் எப்படி மார்க்கத்தை உண்டாக்குவாரு? அவருக்கு இறைவன்ட்ட வஹி வருமா? அல்லாஹ் அவர்கிட்ட பேசுவானா? அப்ப அல்லாஹ்விடம் இருந்து செய்தியை நபிகள் நாயகம் மட்டும்தான் வாங்கினாங்க. இப்ப நம்ம என்ன பண்றோம்? ஒவ்வொரு அஜர்த்து அவர் எதையெல்லாம் நினைக்கிறாரோ அதையெல்லாம் நமக்கு சொல்றாரு. நம்ம ஆதாரம் கேட்காமலேயே பின்பற்றிட்டு இருக்கிறோம். எதுக்கு நம்ம ஆதாரம் கேட்கறது இல்லை. தாயத்து போட சொல்லுவார், போடுறோம். தட்டு எழுதி தருவார், கரைச்சி குடிக்கிறோம். நூல் முடிஞ்சு கழுத்தில் போடுங்க பாரு, அதை போடுவோம். பாத்தியா ஓத சொல்லுவார், ஓதுவோம். அதை செய் இதை செய்யும் பாரு. எல்லாமே எங்க இருந்து வருதுன்னு கேட்டா குழப்பத்துக்கு காரணம். அப்ப ஒவ்வொருத்தரும் ஒரு அஜர்த்தை மட்டும் நம்ப ஆரம்பிச்சோம்னா என்ன கதிக்கு ஆகும்? அந்த அஜர்த்து ஒன்று கூடும் பாரு, இந்த அஜர்த்து கூடாதும் பாரு, அவர் செய்யும் பாரு, இவர் செய்ய வேணாம் பாரு, இவர் இப்படி செய்யும் பாரு, அவர் அப்படி செய்யும் பாரு, வரத்தானே செய்யும். நம்ம கேள்விகள் கேட்கக்கூடிய நம்மள்கிட்ட என்ன விழிப்புணர்வு வரணும்னு கேட்டா கூடுமா கூடாதாங்கிற கேள்வியோடு நிறுத்தி கொள்ளக்கூடாது. கூடுமா கூடாதா, அதுக்கு என்ன ஆதாரம், இப்படி கேட்டீங்க பழகணும். கேள்விகள் யாரும் கேட்கலாம், எந்த அஜத்தை நீங்க கேள்வி கேட்கலாம். இது ஹலாலா ஹராமான்னு கேளுங்களேன். ஹலால் என்றோ ஹராம் என்றோ சொல்லுவாரு, சந்தோஷமா அதை மகிழ்ச்சி அடைவார். நம்மள்ட்ட கேள்வி கேட்கிறாங்க ஒரு விஷயத்தை போய் அஜர்த்திட்ட இது ஹலாலா ஹராமான்னு கேட்ட சொல்லுவாரா இல்லையா? ரெண்டாவது இப்படி கேளுங்க, சரி ஹலாலுங்கிறீங்களே என்ன ஆதாரம், என்கிட்ட ஆதாரம் கேட்குறியா? அவர் சொல்றாரு ஒண்ணு அஜர்த்து. அஜர்த்து என்ன செய்யறாரு? ஹலாலா ஹராமான்னு கேட்டா பதில் சொல்லிடுறாரு. நீங்க ஹலாலுங்கிறீங்களங்க, அது என்ன ஆதாரம்? ஹராம்ங்கிறீங்களா, என்ன ஆதாரம்? அப்பதான் ஒரு கோபம் வருது. நீ 7 வருஷம் படிச்சியா, என்கிட்ட கேள்வி கேட்பியா? அதனால தானே கேட்கிறோம், படிக்காதனால கேட்கிறோம். படிச்சா நம்மளே தெரிஞ்சுக்கிறோமே, எதுக்கு அவர்கிட்ட போய் கேட்கிறோம்? அவர் படிச்சிருப்பாரு, அதுக்குரிய வசனத்தை எடுத்து சொல்லுவாரு. அப்ப இது சுண்ணத்தா சுண்ணத்து இல்லையான்னு கேட்டா என்ன தேவைன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இது பரலா பரல இல்லையான்னு கேட்டா என்ன தேவைன்னு சொல்றாரு. 4 ரக்காத்தா 8 ரக்காத்தா எதையாவது சொல்றாரு. என்ன ஆதாரம் மட்டும் கேட்க இயலாது. மத குருமார்கள்ட்ட, உலமாக்கள்கிட்ட, மௌலானாக்கள்கிட்ட, சேகுமார்கள்ட்ட, பெரியார்கள்ட்ட, உலமாக்கள்கிட்ட, அஜர்த்துமார்கள்ட்ட எது கேட்க முடியாது? கூடுமா கூட, அதாவது அந்த அதிகாரத்தை அவங்கள்ட்ட விட்டுருணுமா. நீ ஆதாரம் சொன்னா கேட்டு போவியா? குர்ஆன்ல இருந்தா ஏத்துக்கிறீங்களோ, ரசூலுல்லாஹ் சொன்னா தான் ஏத்துக்க, நாங்க சொன்னா ஏத்துக்கிற மாட்டோம். அதனால அர்த்தம் அதுக்கு என்ன மீனிங்கு? நான் சொன்னா நீ கேட்கணும், ஆதாரம்லாம் கேட்கக்கூடாது. நான் எஸ்னா எஸ் தான், நோண்டா நோ தான். நான் தான் டிசைட் பண்ணுவேனே தவிர நீ என்ன எங்கிட்ட ஆதாரம் கேட்கிற? இந்த மனப்போக்கு நீங்க வேணா டெஸ்ட் பண்ணுங்க. எந்த மௌலானாக்கள் எந்த பெரியார்கள்ட்டையாவது போய் எந்த மசாயிலையாவது கேட்டுவிட்டு சரி சொல்றீங்க ஓகே, இதுக்கு என்ன ஆதாரம், எந்த வசனத்தில் இருக்கு, இதுக்கு ஏன் கோவப்படணும்? அப்ப கோவப்படும் போது விளங்குறோம், குழப்பம் இஸ்லாத்தில் இல்லை, குழப்பம் குர்ஆன்ல இல்ல, குழப்பம் நபி வழியில இல்ல, குழப்பம் இவர்கிட்ட இருக்குது. விளங்கி போச்சா? இப்ப ஏன் குர்ஆன்ல இருந்தா அதை எடுத்து காட்ட வேண்டியதானே? இப்ப நம்ம இந்த கருத்துக்கு வந்துட்டோம் வைங்க, எல்லா முஸ்லீம் ஒரே மாதிரி ஆயிருவோம். எத்த செய்ய சொன்னாலும் சரி, தீனுல துன்யாவுக்கு கிடையாது. துன்யா வாட்சி கட்டலாமா கட்டக்கூடாதுன்னு கேட்டுக்கூடாது. இதெல்லாம் தீன் கிடையாது. இதெல்லாம் நம்ம வசதிக்கு செய்யற காரியங்கள். இது வாட்சி கட்டினா 10 நன்மை, வாட்சி கட்டாடி 10 நன்மை கம்மின்னு இருக்குதா? மைக்கு வச்சுக்கலாமா கூடாது? இதெல்லாம் மார்க்கம் கிடையாது. இதெல்லாம் நம்ம மார்க்கத்துக்கு இடைஞ்சல் இல்லாத எந்த காரியத்தை வேணாலும் செஞ்சுக்கலாம். எதுக்கு நம்ம மார்க்கம் தேவை? இபாதத்துகளுக்கு. தொழுகை, நோன்பு, திக்ரு, கொடுக்கல் வாங்கலுடைய ஒழுங்குகள்,
இதுகளை சொல்லி தருவதற்கு தான் மார்க்கம். அப்ப இந்த மார்க்க விஷயத்துல யாரு சொன்னாலும் சரி, எந்த ஜமாத் சொன்னாலும் சரி, எந்த இயக்கம் சொன்னாலும் சரி, எந்த பெரியார் சொன்னாலும் சரி, நீங்கள் எப்படி பழக வேண்டும் என்றால், நீங்க சொல்வதற்கு குர்ஆனில் என்ன வசனம் ஆதாரமாக இருக்கிறது, நீங்கள் சொல்வதற்கு எந்த நபி மொழி ஆதாரமாக இருக்கிறது, இது அல்லாஹ் சொல்லித்தான் நீங்க சொல்றீங்களா, அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லித்தான் சொல்றீங்களா, நீங்களா சொல்றீங்களா? இந்த பேஸ் இருக்குமேயானால் அந்த சமுதாயத்தை வழிகெடுக்க முடியாது. நம்ம பல துண்டுகளாக செதறி போனதற்கெல்லாம் என்ன காரணம் இதானே? இப்போ பள்ளிவாசல்ல பாங்கு சொல்றாங்க, சில பள்ளிவாசல்ல பாங்கு அல்லாஹ் அக்பர்னு ஆரம்பிச்சு சொல்லுவாங்க. சில பள்ளிவாசலுக்கு போனீங்கன்னா பாங்குக்கு முன்னாடி ஒரு பாங்கு அல்லாஹ் அக்பர்னு சொல்லணும்ல, அதுக்கு முன்னாடி என்ன செய்வாங்க, சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி என்னமோ சொல்லிவிட்டு அதுக்கப்புறமேல் பாங்கு சொல்லுவாங்க. சில பள்ளிவாசலுக்கு போனீங்கன்னா இன்னல்லாஹு மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபி பாங்குக்கு முன்னாடி யா அய்யுஹல்லதீன ஆமனு சொல்லிட்டு பாங்கு சொல்லுவாங்க. ஏன்பா இப்படி 7 விதமா சொல்றீங்கப்பா, இதுல ரசூலுல்லாஹ் எப்படிப்பா சொன்னாங்க? கேட்கலாமா இல்லையா? உனக்கு விருப்பத்தை நீ சொல்ற, உனக்கு விருப்பத்தை நீ சொல்ற, ஒவ்வொருத்தனும் அவன் விருப்பத்துக்கு பாங்குக்கு முன்னாடி ஏதாவது சேர்த்துக்கிட்டு போறீங்களப்பா. இதுல ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல 3 முஅத்தின்கள் இருந்தாங்க. பிலால் இருந்தாரு, அப்துல்லாஹ் இப்னு உம்மு மக்தூம் இருந்தாரு, அபு மஹ்தூரா இருந்தாரு. இவங்களுக்கெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாங்க கற்றுக் கொடுத்தாங்க. அவங்க கற்றுக் கொடுத்த பாங்குல முதல்ல அல்லாஹ் அக்பர்னு ஆரம்பிக்கும், லா இலாஹ இல்லல்லாஹ்னு முடியும். இது தவிர ஏதாவது பாங்கல் இருந்துச்சா? அப்ப நபிகள் நாயகம் இப்படித்தான் பாங்க சொன்னாங்க என்று முடிவுக்கு வந்துட்டோம்னா 7 பள்ளி ஒரே பாங்க ஆகுமா? ஆகாதான்? நம்ம எல்லாரும் ஒரு முடிவுக்கு வரணும், இதை சொல்லணும்னு நபிகள் நாயகம் சொன்னா சொல்லுவோம், நபிகள் நாயகம் சொல்லாம இருந்துட்டாங்கன்னா விட்டுருவோம். இப்படின்னு ஒரு முடிவு எடுத்துக்கொண்டு பேச்சுவார்த்தை நடத்தினால் எல்லா பள்ளியிலையும் ஒரே மாதிரி பாங்க இருக்குமா? இருக்காதா? ஏன் ஒரே மாதிரி பாங்க இல்ல? நபிகள் நாயகம் சொல்லலன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஏன் நல்லது தானே கேட்டான்னு சொல்லுவாங்க, இன்னல்லாஹு மலாயிகத்துஹுன்னு சொல்றது கெட்டதா? உடனே பதில் சொல்லுவாங்க கெட்டது இல்ல. அதுக்காக வேண்டி யாசீன் வல் குர்ஆனில் ஹக்கீம் ஓதி முடிச்சு பாங்க சொல்ல முடியுமா? பாங்க சொல்றதுக்கு முன்னாடி அலிஃப் லாம் மீம் தாலிகல் கிதாப், அது குர்ஆன் நல்லதுதான். குர்ஆன் நல்லதுன்னா அது எப்ப செய்யணும் எப்படி செய்யணும்னு அல்லாஹ்வுடைய ரசூல் வழிகாட்டி இருக்கும் பொழுது அந்த ஃபார்முலா எப்படி நீங்க மாத்துவீங்க? நல்லதுன்னு சொல்லி தொழுகையில் உள்ள ரக்காத்துகள் நல்லதுதான். சுபஹ் தொழுகை 4 ரக்காத் ஆக்க முடியுமா? நல்லது தானே. ஒவ்வொரு ரக்காத்துக்கு நன்மை இருக்குல்ல, ஒவ்வொரு ருக்குவுக்கும் நன்மை இருக்குதுல, ஒவ்வொரு சஜிதாவுக்கும் நன்மை இருக்குதுல. நம்ம என்ன முடிவு பண்றோம்? இது 2 ரக்காத்தா இருக்குது, நம்ம இன்னையில இருந்து ஃபஜ்ருக்கு என்ன பண்ணுவோம்? 4 ரக்காத் ஆக்கிடுவோம். நன்மையாகுமா? கேட்டா அவன் சொல்றான், ஏன்டா 4 ரக்காத் நல்லது தானே, நான் சினிமா பாட்டா படித்தேன், குர்ஆன் தானே ஓதுனேன். யாராவது ஒத்துக்குருவீங்களா? ஏன்? அந்த யூனிஃபார்மை மாத்த விட்டதுனால அந்த குழப்பம். இது அல்லாஹ்வுடைய ரசூல்கள் அதிகாரத்தை கொடுத்து விடுவோம், நம்ம வாட்டுக்கு பேசாம பின்னாடி போயிட்டே இருப்போம். அதிகாரத்தை ரசூல்லாட்டு புடுங்குறோம். நம்ம என்ன பண்றோம்? அல்லாஹ்வுடைய ரசூலுடைய அதிகாரத்தை எடுத்து அஜர்த்துமார்கள்ட்ட கொடுத்துட்டோம், பெரியார்கள்ட்ட கொடுத்துட்டோம், ஜமாத்து தலைவர்கள்ட்ட கொடுத்து விட்டோம், நிர்வாகிகள்ட்ட கொடுத்து விட்டோம், இயக்கங்கள் கையில கொடுத்து விட்டோம். அதிகாரம் அல்லாஹ்வுடைய ரசூல் கையில மட்டும் இருந்தால், மார்க்கத்தில் சட்டத்தை எஸ் நோன்னு சொல்ற ஒரு அதிகாரம் அல்லாஹ் வழியாக அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு வழங்கப்பட்ட அதிகாரம் அவங்களோட நிறுத்தப்படுமையானால் நமக்குள்ள இவ்வளவும் இருக்குமா? ஒரு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. எல்லாரும் ஒரே மாதிரி தொழுதா எவ்வளவு அழகா இருக்கும், எல்லாரும் ஒரே மாதிரி நோன்பு வச்சா எவ்வளவு அழகா இருக்கும், எல்லாரும் ஒரே மாதிரி ஜக்காத்து கொடுத்தா இன்னும் அழகா இருக்கும், ஒரே மாதிரி ஹஜ் செய்தால், ஒரே மாதிரி நல்லது கெட்டவர்கள் செஞ்சால் எப்படி இருக்கும்? யோசிச்சு பாருங்க. வருஷத்துல புரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்றேன், வருஷத்துல 2 தடவை தொழுகிற பெருநாள் தொழுகை. இந்த பெருநாள் தொழுகையை எடுத்துக்கொண்டீர்களேயானால் இது கூட நபிகள் நாயகம் சொன்னபடி நம்மள்ட்ட இருக்குதா? வாரம் தொழுகிறது, டெய்லி தொழுகிறதெல்லாம் விடுங்க. வருஷத்துக்கு 2 தடவை செய்யறமே 2 பெருநாள், நோன்பு ஹஜ் பெருநாள். இந்த 2 பெருநாளையாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னபடி நம்ம நடத்துறோமா? எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம். என்ன நபிகள் நாயகம் காலத்தில் நடைமுறை? பெருநாள் தொழுகையை நபிகள் நாயகம் பள்ளிவாசல்ல தொழுதே இல்லை, திடல்ல தான் தொழுவாங்க. மதீனாவுக்கு போன பிறகு 10 வருஷ காலமும் இத்தனைக்கு அந்த பள்ளிவாசல் எப்படி பள்ளிவாசல்? சிறந்த பள்ளிவாசல். நம்ம பள்ளிவாசல் மாதிரி பள்ளிவாசல் இல்லை, நம்ம உலகத்தில் உள்ள எல்லா பள்ளிவாசலும் சமமானது.
3 பள்ளிவாசல்களுக்கு தனிச்சிறப்பு இருக்கிறது. பாக்கி உலகத்தில் 50 பள்ளி ஒரே அந்தஸ்து தான். இந்த 3 பள்ளியை தவிர பெங்களூர் பள்ளிக்கு மெட்ராஸ் பள்ளிக்கு ஒரே அந்தஸ்து தானே. இந்த பள்ளி சிறந்தது, அந்த பள்ளி மட்டும் நீங்க சொல்ல முடியாது தானே. ஆனால் 3 பள்ளிவாசல் மட்டும் சிறந்ததுன்னு சொல்லலாம். ஒன்று காபத்துல்லாவை சுற்றி இருக்கக்கூடிய மக்காவில் இருக்கக்கூடிய மஸ்ஜிதுல் ஹராம் என்ற அந்த பள்ளிவாசல், இரண்டாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய கையால் கட்டிய மஸ்ஜித் நபவி என்று சொல்லப்படக்கூடிய மதீனாவில் இருக்கிற பள்ளிவாசல், இன்னொன்று ஜெருசலம்ல இருக்கக்கூடிய பைத்துல் முகத்தஸ் என்ற அந்த ஒரு பள்ளிவாசல். இந்த 3 பள்ளிவாசல்களுக்கும் தனி சிறப்பு இருக்கிறது. அப்படி இருந்தும் நபிகள் நாயகம் அந்த சிறந்த பள்ளியில தொழுவல. 5 வேளை அங்க தொழுகிறாங்க, ஜும்மா அங்க தொழுகிறாங்க, எல்லா நடவடிக்கைகள் அங்க பண்றாங்க. பெருநாள் தொழுகை மட்டும் வெளியே கொண்டு வர்றாங்க. இது எந்த நம்ம ஏன் வெளியே தொழுவ மாட்டேங்கிறோம்? பெருநாள் அன்னைக்கு பள்ளிவாசல் ஏன் தொழுவுறீங்க நீங்க? ஆனா வருஷத்துக்கு 2 தடவை கூட நபியை பின்பற்ற மாட்டீங்களா? டெய்லி தொழுகிறானாச்சு பள்ளிவாசலுக்கு போய் ரசூலுல்லாஹ் பின்பற்றான்னு வந்துடும். வருஷத்துக்கு 2 தடவை தான் இஸ்லாத்தை பத்தி தெரிய வர்றான். அப்ப கூட தப்பா தெரியலாம், அப்ப கூட தப்பான முறையில் நம்ம சொல்லிக் கொடுக்கிறோம். நபிகள் நாயகத்தினுடைய பல சுன்னத்துகள் புறக்கணிக்கப்படுகிறது. ஏன் அப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திடலுக்கு வர சொன்னாங்க? பெருநாள்ங்கிறது சந்தோஷமா இருக்க வேண்டிய நாள். அன்னைக்கு எல்லாரும் மகிழ்ச்சியா ஒருத்தர் சந்திக்கணும், ஒருத்தருடைய சந்தோஷத்தை அடுத்தவரோட பகிர்ந்து கொள்ளணும். அப்படிங்கிறதுக்காக வேண்டி பெண்களும் அந்த இடத்துக்கு வரணும்டாங்க. எங்க வரணும்டாங்க? பெருநாள் தொழுகிற இடத்துக்கு பெண்களும் கம்பல்சரியாக வரணும். புகாரியில தமிழ்ல எல்லாம் வந்துருச்சு, இங்கிலீஷ்ல வந்திருக்குது, படிச்சு பாருங்க. முதல் வால்யூம்ல பெருநாள் தொழுகைக்கு பெண்களும் கண்டிப்பா வரணும், அந்த திடலுக்கு வரணும். பெண்கள்ல கூட இந்த மாதவிடாய் காலத்து பெண்கள் இருக்காங்களா, மாதவிடாய் ஏற்பட்ட பெண்கள், அவங்களும் அந்த இடத்துக்கு வரணுமா. தொழுவும் போது மட்டும் ஒதுங்கி இருந்துக்கிறணும். தொழுக முடிஞ்சவன மற்ற விஷயங்கள்ல அவங்க பங்கெடுத்துக்கிறணும், ஒருத்தர் பார்த்துக்கிறணும். பெண்கள் தங்களுக்குள்ள சந்தோஷத்தை பெருநாள் வாழ்த்து ஒருத்தர் சொல்லிக்கிறணும். அப்படிங்கிறதுக்காக வேண்டி இந்த மாதவிடாய் பெண்களும் கூட அந்த இடத்துக்கு வரணுங்கிறதுக்காக பள்ளி வாசல்னா வர முடியாதுல்ல. பள்ளி வாசல்னா மாதவிடாய் காலத்தில் வர முடியாது, வெளியே கொண்டு போனதான் சாத்தியமாகும். அதுக்காக நபிகள் நாயகம் என்ன பண்றாங்க? பள்ளிவாசல்ல தொழுவாம ஓப்பன் பிளேஸ்ல போய் தொழுது அதுல பெண்களையும் வர சொல்லி, மாதவிடாய் பெண்களா இருந்தாலும் வரணும்னு சொல்லி அவங்க தொழுவும் போது மட்டும் ஒதுங்கிக்கிறணும். பயான் கேட்கலாம், மற்ற விஷயங்கள் துவாக்கள்ல சேர்ந்து கொள்ளலாம், அந்த மாதிரி ஒருத்தர் சந்திச்சு மகிழ்ச்சியை பரிமாறிக்கொள்ளலாம். அப்படி ஒரு ஏற்பாடு ரசூலுல்லாஹ் பண்ணுனாங்கல்ல, அது நம்மள்ட்ட இருக்குதா என்ன? அப்ப நபிகள் நாயகம் சொன்னபடி பெருநாளையே நடத்தாத நம்ம மற்றவர்களெல்லாம் என்ன பண்ணியிருப்போம்? என்னவெல்லாம் மாத்திருப்போம்? பெருநாள் தொழுகையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் ரக்காத்துல 7 தடவை தக்பீர் சொன்னாங்க, இரண்டாவது ரக்காத்துல 5 தடவை அதிகப்படியான தக்பீர் சொன்னாங்க. 3 3 6 அவங்க சொன்னதே இல்லை. அவங்க வாழ்நாளில் தொழுத எந்த பெருநாள் தொழுகையிலையும் முதல் ரக்காத்துல 3 இரண்டாவது ரக்காத்துல 3 தக்பீர் சொன்னது இல்லை. ஆனா 90% முஸ்லீம்கள் இந்தியாவில் என்ன சொல்லிட்டு இருக்கிறோம்? அந்த வருஷத்துக்கு ஒரு தொழுகிற தொழுகையை கூட வீணாக்கிட்டு இருக்கிறோம். 3 3 தான் சொல்றாங்க. 3 தக்பீர்கள் தான். முதல் ரக்காத்துல ஒரு 3, இரண்டாவது ரக்காத்துல 3 3 3 ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு எடுத்து காட்ட சொல்லுங்க பார்ப்போம். காட்ட இயலாது. நபிகள் நாயகம் பெருநாள் தொழுகையில எங்க பெரியார்கள் அப்படி சொன்னாங்கன்னு எடுத்து காட்டுவாங்க. அந்த இமாம் சொன்னாரு, இந்த மௌலானா சொன்னாரு, அந்த அபு ஹனீஃபா சொன்னாரு, இந்த சாபி சொன்னாருன்னு யாரையோ காட்டுவாங்க. அவங்க எல்லாம் பெரியவங்களா இருக்கலாம், ஆனா அவங்களுக்கெல்லாம் வஹி வரல. அல்லாஹ்விடமிருந்து செய்தி அவங்களுக்கெல்லாம் வரல. அல்லாஹ்விடமிருந்து செய்தி பெற்றது நபிகள் நாயகம் மட்டும்தான். அவங்க எப்படிப்பா தொழுதாங்க? 3 3 6 தக்பீர் சொன்னாங்களா? இல்ல. அப்ப ஏன் ஒரு பெருநாள் தொழுகை கூட நாசமாக்கணும்? புரிஞ்சுக்கிறதுக்கு தான் நான் சொல்றேன் இதெல்லாம். அப்ப நம்ம நபிகள் நாயகத்தினுடைய வழியில் இருந்து வெகு தொலைவுக்கு நம்ம போய்கொண்டே இருக்கிறோம். அப்ப இபாதத்துகள்லாம் இப்படி போனா மறுமையில் என்ன நமக்கு கிடைக்கும்? இந்த தொழுகை எதுக்கு தொழுகிறீங்க? அல்லாஹ்விடத்தில் நன்மை பெறுவதற்காக. ரசூலுல்லாஹ் தொழுதபடி தொழுதா நன்மை கிடைக்குமா? நம்ம இஷ்டத்துக்கு தொழுதா நன்மை கிடைக்குமா? நபிகள் நாயகம் சொன்னார்கள், சல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி, என்னை எவ்வாறு தொழ கண்டீர்களோ அப்படித்தான் நீங்க தொழணும். நான் தொழுது காட்டுவேன், அதை பாருங்க, அது மாதிரி தான் நீங்களும் தொழணும்னாங்க. எப்படிலாம் தொழுது காட்டினாங்க தெரியுமா? மெம்பர், அகலமான மெம்பர் படியை போட்டு அது மேலே ஏறி நின்று மக்கள்லாம் பார்க்கறதுக்காக வேண்டி அதில் தக்பீர் கட்டி அதில் குனிந்து அதில் சைதா செய்து என்ன பார்த்துக்க, இப்படி தான் தொழணும் என்று அவ்வளோ அற்புதமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை கற்றுத்தந்தாங்க.
அதை ரசூலுல்லாஹ் செஞ்சாங்களான்னு கேட்க மாட்டேங்கிறோம். இப்படி செய்கிறீங்களே, ரசூலுல்லாஹ் இப்படி தான் செஞ்சாங்களா, செய்ய சொன்னாங்களா? தொழுகை அப்படி இல்லை, நோன்பு அப்படி இல்லை, ஜக்காத் அப்படி இல்லை, ஹஜ்ஜி அப்படி இல்லை, ஏதோ ஊர் வழக்கத்தில் என்ன இருக்குது அதெல்லாம் இபாதத்துன்னு ஆகிப்போச்சு. அப்போ இந்த நிலை மாறுவதாக இருந்தால் நம்ம என்ன பண்ணணும்? இந்த கேள்வி பதிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு அடிப்படையை புரிஞ்சுக்கிறேன்னு, அல்லாஹ் சொன்னாதான் மார்க்கம், அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாதான் மார்க்கம். அல்லாஹ்வும் ரசூலும் சொல்லாத ஒன்றை நானா பதில் சொல்லும் பொழுது கூடும் என்றோ கூடாது என்றோ சொன்னால் அது இந்த காலம் வாங்கி அந்த காலம் விட்டுறணும். அல்லாஹ்வும் ரசூலும் சொன்னதை எடுத்து சொல்வதற்கு தான் எங்களுக்கெல்லாம் உரிமை இருக்கிறத தவிர நாங்களா தயாரித்து சொல்வதற்கு உரிமை கிடையாது. நாங்களா இஷ்டத்துக்கு ஏதாவது உண்டாக்கி உங்களுக்கு சட்டங்களை உருவாக்குறதுக்கு அதிகாரம் இருக்கா? அது கிடையாது. இதை கவனத்தில் வைத்துக்கொண்டு நம்ம நிகழ்ச்சிக்கு செல்லலாம். என்னுடைய பெயர் கமாலுதீன், சொந்த ஊர் மேலப்பாளையம். இன்றைய சுன்னத் ஜமாத் இமாம்கள் பின்னின்று தவீதுவாதிகள் தொழலாமா? அப்படி தொழுதால் அந்த தொழுகை கூடுமா? குர்ஆனின் அடிப்படையில் பதில் சொல்லவும். சுன்னத் ஜமாத் பள்ளியில் போய் நம்ம தொழுவலாமா அப்படின்னு கேட்குறாரு. தொழுகையை பொறுத்த வரைக்கும் யாருக்கு பின்னாடி நம்ம தொழுவலாம்? மூமின்களாக இருக்க வேண்டும். அவர்கள் இறைவனை நம்பக்கூடியவர்களாக இருந்தால் நல்லவர்களுக்கு பின்னாடி தான் தொழுவணும்னு மார்க்கத்தில் சட்டம் கிடையாது. அப்படி பார்த்தீங்கன்னா ஒருத்தன் கூட நல்லவன் கிடையாது. தப்பு செய்யாத ஒருத்தன் உலகத்தில் உண்டா? உலகத்தில் எந்த இமாம் எடுத்தாலும் அவரளவுக்கு சில தவறுகள் செய்யத்தான் செய்வார். 100% சரியான ஒரு ஆள் தான் இமாமா நிற்கணும்னா உலகத்தில் எங்கேயுமே இமாமா நிற்க முடியாது. மலக்கை தான் கொண்டு வரணும். வழங்குதா? அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தான் இமாமத் செய்யணும். அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் விளைவிக்கிறனே இமாமாக நிற்கிறவருக்கு அவர்கிட்ட சில தவறுகள் இருக்கலாம், அவர் வாழ்க்கையில் நிறைய தப்புகள் செஞ்சவராக இருக்கலாம். தொழுகையை ஒழுங்காக நடத்துகிறாரா அவ்வளவுதான் பார்க்கணுங்க. அதே நேரத்தில் தொழுகைக்கு இமாமா இருக்கிறவர் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிறார்னு வைங்க. எத்தனையோ மௌலவிகள் இருக்கிறாங்க, பேருக்கு தான் 7 வருஷம் படிச்சிருக்கிறாங்க. 7 வருஷம் படிச்சுட்டு போய் தர்காவில் போய் துவா செய்யலான்னு சொல்றவங்களா இருக்கிறாங்க. 7 வருஷம் படித்தவங்க அங்கே போய் அவளியாவே பிள்ளைய கூடன்னு கேட்குறாங்க. இந்த மாதிரியும் சில மௌலவிகள் இருக்கிறார்கள். இதுக்குன்னே சில பணக்காரர்கள்லாம் சேர்ந்து சில மௌலிகளை உண்டாக்கி தயார் பண்ணி அனுப்புகிறார்கள். குர்ஆன் ஆதாரம் இல்லாமல், நபிகள் நாயகத்தினுடைய வழிகாட்டுதல் இல்லாமல் இப்படியான இமாம்களும் பள்ளி வாசல்களில் இன்றைக்கும் பல பள்ளிகளில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஷிர்கை எல்லாம் ஆதரிக்கிறார்கள். அப்படி ஆதரிக்கக்கூடியவர்கள்ட்ட உள்ளத்தில் ஈமான் இருக்குமா? அல்லாஹ் திருமறையில சொல்லி காட்டுகிறான், மா கானலில் முஷ்ரிக்கீன ஐ யஅமுரு மசாஜிதல்லாஹ். அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலை அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிறவங்க நிர்வகிக்க கூடாது. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான், பள்ளிவாசல் அல்லாஹ்வுடையது, அல்லாஹ்வை மட்டும் வணங்கணும்னு எவன் சொல்றானோ அவன் தான் பள்ளிவாசல் நிர்வகிக்கணும். நான் அல்லாஹ்வையும் வணங்குவேன், இந்த அவரையும் வணங்குவேன், இவன் பள்ளிவாசல் நிர்வகிக்க கூடாது. பள்ளிவாசலை யார் நிர்வகிக்கணும்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் பொழுது, மா கானலில் முஷ்ரிக்கீன, அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிறவங்களுக்கு கிடையாது, ஐ யஅமுரு மசாஜிதல்லாஹ், அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுகளை நிர்வகித்தல் கிடையாது. நிர்வகிக்க அந்த யாமுருங்கிற வார்த்தை தொழுகை நடத்துவது உள்பட அதான் முக்கியமான நிர்வாகம், எல்லாத்தையும் குறிக்கும். அவங்களுக்கு அந்த இமாமத்தை செய்யற உரிமையே கிடையாது. அது மாதிரியான ஆட்களை வெளியேற்ற முடியலன்னா அவங்களை இமாமாக நம்ம ஏற்றுக்கொள்ள கூடாது. அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்து விட்டார்களே ஆனால் அவங்கள பள்ளிவாசல் நிர்வகிக்க வேணாம்னு அல்லாஹ் தடுக்கும் பொழுது வேற தப்பு செய்யறவங்களை நிர்வகிக்க கூடாதுன்னு எல்லாம் சொல்லல. அல்லாஹ்வுக்கு இணை கற்பிச்சுட்டானே ஆனால் அவன் பள்ளிவாசல் நிர்வகிக்க முடியாது என்று குர்ஆன் தெளிவா சொல்றதுனால பள்ளிவாசல் நிர்வாகத்திலேயே முக்கியமான பார்த்து தொழுகை நடத்துவதுதான். அதையும் அவர்கள் செய்யக்கூடாது. செஞ்சால் நம்ம பின்பற்றக்கூடாது. வேற மாதிரி தவறுகள் செய்யக்கூடிய இமாம்களாக இருந்தால் அவங்களை பின்பற்றி தொழுவது தப்பு கிடையாது. நான் இந்து என்ற முறையிலே எனக்கு தெரியாத காரணத்தினால் ஐயா அவர்கள் அதை விளக்குவார்கள் என்று பணிவுடன் கேட்டுக்கொள்கின்றேன். அதாவது திருக்குர்ஆனும் நபிகள் நாயகத்தின் மூலமாக அருளப்பட்டது. அதாவது இறைவன் இறைமொழி. அது இன்னொன்று புத்தகம் நபிகள் நாயகத்தினுடைய பொன்மொழிகள் என்றும் பல அவருடைய வாசகத்தை படித்திருக்கின்றேன். இதனை எப்படி நீங்கள் அதை மக்கள் பிரித்திருக்கிறார்கள் என்று தயவு செய்து ஐயா அவர்கள் எனக்கு பணிவுடன் விளக்கும்படி கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். ஐயா என்ன கேட்குறாங்கன்னு கேட்டால், இப்போ நம்ம குர்ஆன் என்று அல்லாஹ்வுடைய வேதம் என்று ஒரு புத்தகத்தை நம்ம நம்புகிறோம். நபிகள் நாயகத்தினுடைய பொன்மொழிகள், அவங்களுடைய செயல்முறை விளக்கங்கள், அவங்க கண் முன்னே நடந்தவைகள், இவைகள் எல்லாம் தொகுக்கப்பட்டு ஹதீஸ் என்று தனியாக இருக்கிறது.
இதை எப்படி நீங்க வேறுபடுத்துறீங்க? குர்ஆனை சொன்னது நபிகள் நாயகம் தான், இறைவனே வந்து நம்ம கிட்ட சொல்லல. இறைவன் சொன்னதாக உலகத்துக்கு சொன்னது யாரு? நபிகள் நாயகம் தான் சொல்றாங்க. ஹதீஸ்னு சொல்றது அவங்க வாயிலிருந்து தான் வருது. இது குர்ஆன், இது ஹதீஸ், நீங்க எப்படி அதை வேறுபடுத்துவீங்க அப்படிங்கிறது ஒரு அழகான கேள்வி. இந்த கேள்விக்கு வந்து நம்ம ஒரு தமிழாக்கம் போட்டிருக்கோம், குர்ஆன் தமிழாக்கம். அதுல வந்து குர்ஆன் தொகுக்கப்பட்ட வரலாறு அப்படிங்கிற தலைப்பில் ஒரு முன்னுரையில் இந்த கொஸ்டினுக்கெல்லாம் விளக்கம் தரக்கூடிய வகையில் ஒரு விரிவான ஒரு ஆர்டிக்கல் ஒன்று அதில் இடம்பெற செய்திருக்கிறோம். அதை படித்தவங்களுக்கு இந்த கேள்விக்கான விடை தெரியும். இருந்தாலும் சபையில் வைக்கும் பொழுது சபையில் படிக்காதவங்க இருப்பாங்க இல்லையா, அதுக்காக நம்ம சொல்லி தான் ஆகணும். குர்ஆனை பொறுத்த வரைக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, குர்ஆனை மட்டும் எழுத வேண்டும் என்று உத்தரவு போட்டார்கள். குர்ஆனை தவிர வேற எதையும் நீங்க குர்ஆனோடு எழுதி வைக்க கூடாது என்றும் தடை செய்தார்கள். அப்ப நபிகள், இது வந்து யாரும் பின்னாடி உள்ளவங்க பிரிச்சிரல. நபிகள் நாயகம் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டா, இறைவனிடம் இருந்து அவங்களுக்கு ஒரு செய்தி வந்த உடனே எழுத தெரிந்த தோழர்கள் பலர் இருந்தார்கள், அவங்களை எல்லாம் உடனே அழைக்குவாங்க. அழைத்து, இன்றைக்கு சற்று முன்னர் எனக்கு இந்த வசனங்கள் இறைவனிடமிருந்து வந்தன, இதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை ஸைத் இப்னு சாபித் போன்றவர்கள், அப்துல்லாஹ் இப்னு மசூத் போன்றவர்கள், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு போன்றவர்கள், இப்படி எழுத தெரிந்த தோழர்கள் வந்து தங்களுடைய ஏடுகள், ஏடுன்னா அந்த காலத்தில் எலும்புகளால் செய்யப்பட்டதான் ஏடு, அந்த எலும்புகளால் செய்யப்பட்ட அந்த ஏடுகள் என்ன செய்வாங்க, அவங்க அதை குறிச்சிக்கிடுவாங்க. ஆனால் குர்ஆன் அல்லாத எதையும் அந்த எழுத்தர்களை கூப்பிட்டு எழுத சொல்ல மாட்டாங்க. மற்ற அறிவுரைகள் எல்லாம் மனப்பாடம் தான் செஞ்சுக்கிடுவாங்க. அப்படியே எழுதுவதாக இருந்தால் அது வேற ஆட்களை கொண்டு எழுதுவாங்க. உதாரணமா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி ஹஜ்ஜில வந்து அவங்க ஒரு உரை நிகழ்த்துறாங்க. இறந்தவருக்கு கபன் போடுறோம் இல்லையா, அப்போ வந்து அதுக்கு இதுகர்னு ஒரு புல் இருக்கிறது, இந்த புல்லை வந்து யூஸ் பண்ணிக்கிறத பற்றி ஒரு அறிவுரை சொல்லுவாங்க. அப்போ ஒரு ஆள் கேட்பாரு, இது எனக்கு எழுதிட்டாங்கன்னு. அப்போ நபிகள் நாயகம் வந்து இது இவருக்கு எழுதி கொடுங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்களுடைய பொன்மொழிகளும் எழுதப்பட்டன. ஆனால் குர்ஆனை எழுதுவதற்கென்று சிலர் நியமிச்சிருந்தாங்களே, அவங்க அதை எழுத மாட்டாங்க, அந்த பட்டியலில் கொண்டு சேர்க்க மாட்டாங்க. அவர்களுக்கு நபிகள் நாயகம் என்ன உத்தரவு போட்டாங்கன்னா, லா தக்துபு அன்னி கைரல் குர்ஆன், குர்ஆனை தவிர வேற எதையும் நீங்க எழுதவே கூடாது. எப்படி நபிகள் நாயகம் வேறுபடுத்துறாங்கன்னு கேட்டா, குர்ஆனை எழுதுறதுக்குன்னு ஒரு 10 பேரை நியமிக்கிறாங்கன்னு வைங்க, அந்த 10 பேரும் நபிகள் நாயகத்தினுடைய எந்த பேச்சையும் எழுதவே கூடாது. அவங்களுக்கு ஆர்டர் என்ன, குர்ஆன் என்று நான் எதை உங்களுக்கு சொல்வேனோ அதை மட்டும்தான் நீங்க எழுதணும், குர்ஆனை தவிர வேற எழுதக்கூடாதுன்னு அவங்களே அந்த நெறியை உண்டாக்கிட்டாங்க. அப்ப நபிகள் நாயகம் தான் இதை பிரிச்சாங்களே தவிர பிந்தி வந்த மக்கள் நாங்கள் பிரித்து கொள்ளவில்லை. நபிகள் நாயகமே இதுதான் எனக்கு இறைவன்கிட்ட குர்ஆனாக வந்தது, இதை நீங்க எழுதி கொள்ளுங்கள்னு சொல்லுவாங்க. மீதி உள்ள பேச்சுகள், அவங்களுடைய நடத்தைகள், அவங்களுடைய செயல் விளக்கங்கள், இதுகள் எல்லாம் நபித்தோழர்கள் பார்த்து மனசுல பதிய வைத்துக் கொள்வார்கள். சில பேர் எழுதியும் வைத்துக் கொள்வார்கள், அடுத்த தலைமுறைக்கு சொல்வார்கள். அதனாலதான் 200 ஆண்டுகளுக்கு பிறகு அது புத்தக வடிவம் பெறுது. குர்ஆன் வந்து நபிகள் நாயகம் காலத்திலேயே எழுதப்பட்டு விட்டது, தொகுக்கப்பட்டு விட்டது. அதுக்கப்புறம் அபூபக்கர் காலத்தில் அதை வந்து இன்னும் ஒழுங்குபடுத்தப்படுகிறது, உஸ்மான் காலத்தில் இன்னும் பல பிரதிகள் எடுக்கப்படுகிறது. எல்லாமே அவங்க காலத்திலேயே அது வந்து ரெக்கார்ட் ஆக்கப்படுகிறது. ஹதீஸ்னு சொல்லக்கூடியது, அதாவது நபிகள் நாயகத்தினுடைய செயல் விளக்கங்கள் எல்லாம் எழுத்துப்பூர்வமாக ரெக்கார்ட் பண்ணப்படவே இல்லை, வாய்மொழியாக மனனம் செய்து வைத்திருந்தது அடுத்த தலைமுறைக்கு சொல்லப்படுகிறது. 100 வருஷம் 150 வருஷத்துக்கு பிறகுதான் இந்த நூல்கள், ஹதீஸ் நூல்கள் எல்லாம் துவக்கப்படுகிறது. அது கூட ரொம்ப ஆய்வு பண்ணி நம்பகமானவர்களா ஒழுங்கானவர்களா அதெல்லாம் சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் அலசி ஆராய்ந்து தேர்வு செய்து ஃபில்டர் பண்ணி அந்த நூல்கள் துவக்கப்படுது. அதனால இந்த வேறுபாட்டை வந்து பிந்தி வந்தவங்க உண்டாக்கல, நபிகள் நாயகமே இதுதான் குர்ஆன். அப்ப இந்த 10 பேர் 12 பேர் எதை எழுதி வச்சிருக்கிறாங்களோ அதுதான் குர்ஆன், அதை தவிர எதுவும் குர்ஆன் இல்லைன்னு அவங்க சொன்னதுனாலையும் அவர்கள் வேற எதுவும் எழுதக்கூடாது என்று உத்தரவு போட்டதுனாலையும் எந்த கலப்படமும் இல்லாமல் குர்ஆன் மாத்திரம் குர்ஆனாக இருக்கிறது. அது நபிகள் நாயகமே அதை பிரித்தது என்று புரிந்து கொண்டால் நமக்கு என்ன இல்லை, இந்த குழப்பம் வராது. என்னோட சந்தேகம் வந்து வித்ர் தொழுகை முறை பற்றி. 3 ரக்காயத் வித்ர் தொழுகை, அது வந்து 2 ரக்காயத்
மஹரிப் மாதிரி அத்தியாயத்தில் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் வந்து தொழுறாங்க. இதுக்கு வந்து நம்ம ஒரு ஆதாரம் சொல்லலாம். ரசூல்லாவே வந்து மஹரிப் தொழுகை மாதிரி வந்து வித்திரு தொழுகை ஆக்கிடாதீங்கன்னு சொல்லிட்டு ரசூல்லா வந்து சொல்றதா ஒரு ஹதீஸ் இருக்குன்ட்டு நம்ம சொன்னோம்னா அவங்க என்ன சொல்றாங்க, மஹரிப்புக்கும் வித்திருக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. என்னன்னா ரெண்டுத்துக்குமே அத்தியாயத்தில் உட்காரலாம். ஆனால் வந்து வித்திரு தொழுகையில வந்து 3வது ரக்காயத்தில் அல்ஹம்து சூரா மற்றும் துணை சூரா, அதுக்கப்புறம் திருப்பி அல்லாஹ் அக்பர் என்று கையை உயர்த்தி விட்டு குன்னூத்து ஓத வேண்டும். அதுதான் வித்தியாசம், தவிர அத்தியாயத்தில் வந்து உட்கார்றது வந்து வித்தியாசம் கிடையாது அப்படின்ட்டு சொல்றாங்க. இன்னும் சில வந்து லைக் தௌஹீத் ஜமாத் பள்ளியிலே வந்து நான் படிச்சிருக்கிறது என்னண்டாக்கா, வித்திரு தொழுகை வந்து 2 முறை தொழுதான். லைக் ருக்கு முன்னாடியும் ருக்கு பின்னாடியும். ஸோ ருக்கு முன்னாடி தொழுறதா இருந்தாக்கா அல்ஹம்து சூரா துணை சூரா, பின்பு திருப்பி தக்பீர் கூற வேண்டுமா, கூறிவிட்டு குனுத்து சொல்லணுமா, இல்லை குனுத்து ருக்கு பின்பு குனுத்து ஓதுவதாக இருந்தால் கையை உயர்த்தி தொழ வேண்டுமா? வித்திரு தொழுகையை பற்றி சில விவரங்களை கேட்கிறார்கள். வித்திருண்டா என்ன? இஷாவுக்கு அப்புறம் நம்ம இரவில் தொழுகக்கூடிய ஒற்றைப்படையான தொழுகை இருக்கு பாருங்களேன், அதுதான் வித்திருன்னு சொல்றது. இந்த வித்திரு என்பதை நம்ம இஷாவுக்கு அப்புறம் தொழுகிற அந்த வித்திரு என்பதை நம்ம எப்படியெல்லாம் தொழுவலான்னு கேட்டால், ஒரே ஒரு ரக்காத்து மட்டும் கூட தொழுவலாம், அது வித்திரு தான். 3 தொழுவலாம், அதுவும் வித்திரு தான். வித்திருக்கு அர்த்தமே ஒத்தைன்னு அர்த்தம். 2ங்கிறது வித்திராவாது, 5 வித்திராகும், ஒத்த 7 வித்திராகும், 9 வித்திராகும், 11ங்கிற வித்திரு ஒத்த. அப்போ வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில நேரத்தில் ஒரே ஒரு ரக்காத் தொழுதிருக்கிறார்கள் வித்திரு, சில நேரத்தில் 3 தொழுதிருக்கிறார்கள், சில நேரத்தில் 5 தொழுதிருக்கிறார்கள், 7 தொழுதிருக்கிறார்கள், 9 தொழுதிருக்கிறார்கள். இப்படி தொழுகிற தொழுகைக்கு பேர் என்ன? வித்திருங்கிற தொழுகை. இதுல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த வித்திரு தொழுகையை மற்ற தொழுகையிலிருந்து கொஞ்சம் வேறுபடுத்துறாங்க. எப்படி வேறுபடுத்துறாங்கன்னு கேட்டா, ஃபர்ஸ்ட் சொல்றாங்க, 3 தொழுகும் பொழுது நீங்க மகரிப்பு மாதிரி ஆக்கிராதீங்க. 3 ரக்காத்து மகரிப்பு தொழுகிறோம்ல, அந்த மகரிப்பை சொல்லி காட்டி நீங்க வித்திரு தொழுகை 3 தொழுகிறதா இருந்தா மகரிப்பு மாதிரி தொழுகிறாதீங்க அப்படின்னு ஒரு ஹதீஸ் இருக்கிறது. மகரிப்பு மாதிரி தொழாதீங்கன்னா என்ன அர்த்தம்? இவ்வளவுதான் இருக்குது. இதுக்கு அர்த்தம் வந்து நமக்கு பல பல வித்தியாசங்களை கொடுத்துக்கலாம். ஆனால் இதுக்கு என்ன அர்த்தம் என்பதை வேற ஒரு இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு விளக்கிறாங்க. எப்படி விளக்குறாங்கன்னு கேட்டா, நீங்க 5 ரக்காத்து தொழுதால் அல்லது 7 தொழுதீங்கன்னு சொன்னா 2 ரக்காத்துல நீங்க ஒரு இருப்பு இருக்கணும்ல, அது இருக்கக்கூடாது. 5 ரக்காத் தொழுதீங்கன்னு சொன்னா என்ன செய்யணும்? 2வது ரக்காத்துல இருக்கக்கூடாது. ஆனா பொதுவாக நம்ம 2ல இருக்கத்தானே செய்வோம். 4 ரக்காத் தொழுதோம்னு சொன்னா 2ல இருக்குவோம். 3 ரக்காத் தொழுதோம்னு சொன்னா 2வது ரக்காத்துல இருந்துட்டு மறு எந்திரிப்போம், உட்காருவோம். அந்த உட்காருற விஷயம் இருக்கு பாருங்களேன். 5 ரக்காத் தொழுதோம்னு சொன்னா அதுல வந்து 1ல 2ல இருக்க உட்கார மாட்டாங்க. கடைசியில தான் என்ன செய்வாங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்காருவாங்க, கடைசிக்கு முன்னாடியும் உட்காருவாங்க. சரியா? அப்ப வந்து இந்த ஒத்தையான ரக்காத்துகள்ல இப்படி தொழக்கூடிய நேரத்தில் 2வது ரக்காத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்காராம இருந்து காட்டுறாங்க. இதுதான் அந்த வேறுபாடா இருக்கும் என்ற அடிப்படையில் திரு தொழுகையில ஒரே ஒரு இருப்பு தான் இருக்கணும். நீங்க வந்து 2வது ரக்காத்துலயும் இருந்து 3வது ரக்காத்துலயும் உட்கார்ந்தீங்கன்னா அது மகரிப்பு மாதிரி போகுது. மகரிப்புல இருந்து டிஃபரெண்ட் பண்ணணும் என்று சொன்னால் அது என்ன பண்ணணும்? அந்த நடுவில் உட்காரக்கூடாது. அப்போ உட்காராம எந்திரிச்சு ஒரே ஒரு இருப்புல வந்து முடிச்சிடணும் அப்படின்ட்டு நம்ம ஒரு விளக்கம் சொல்றோம். சிலர் அதுக்கு மாற்றமா என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, மகரிப்பு போல ஆக்கக்கூடாதுங்கிறதுக்கு இது அர்த்தம் இல்லை. மகரிப்புல வந்து குனூத்து கிடையாது, வித்திரில் குனூத்து இருக்கிறது. அப்ப குனூத்து இருக்கிறதுனால அது வேறுபாடுகளை தெரிஞ்சுதானே போயிடுது. குனூத்துனா தெரியும்ல, வித்திரு தொழுகையில குனூத்துன்னு ஒன்று ஓதணும், ஒரு துவா. அந்த குனூத்துல கூட நிறைய குழப்பம் இருக்குதுங்க. இப்போ வந்து இப்போ ஷாஃபி மதுஹப்னு சொல்லக்கூடியவங்க சுபுகளை தான் குனூத்து ஓதுவாங்க, மகரிபில் ஓத மாட்டாங்க, இது வித்திரில் ஓத மாட்டாங்க. ஹனபி மதுஹப்னு சொல்லக்கூடியவங்க வித்திரில் குனூத்து ஓதுவாங்க. ஆனால் நபிகள் நாயகம் சொல்லி தந்த குனூத்தை ஓத மாட்டாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்த குனூத்து எது?
அவங்க பேரப்புள்ள ஹசன் இருக்கார் இல்லையா, அவருக்கு நபிகள் நாயகம் சொல்லி கொடுப்பாங்க. எப்படி சொல்லி கொடுப்பாங்கன்னா, அல்லமணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலிமாத்தின் அகூலுஹுன்ன ஃபில் பித்ரி, வித்திர்ல ஓதுவதற்கு என்றே சில வார்த்தைகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எனக்கு கற்றுத் தந்தாங்க. அது என்னவென்றால், அல்லாஹு மஹதினி ஃபீமன் ஹதைத் வஆஃபினி ஃபீமன் ஆஃபைத் வதவல்லனி ஃபீமன் தவல்லைத் அப்படின்னு வரக்கூடிய அந்த குனூத்தை ஹசன் சொல்லுவாங்க. ஆனால் குனூத்து வித்திர்ல ஓதுறவங்க நடைமுறையில் என்ன ஓதிட்டு இருக்காங்கன்னு கேட்டா, அல்லாஹும்ம இன்னா நஸ்தஈனுக வ நஸ்தஹ்திக வ நஸ்தக்ஃபிருக்கன்னு ஒன்று ஓதுறாங்க. இதை வித்திர்ல ஓதுவதற்கு நபிகள் நாயகம் சொல்லி கொடுத்ததுக்கு ஆதாரம் கிடையாது, ஏற்கத்தக்க ஆதாரம் கிடையாது. அப்ப அந்த அந்த குனூத்து என்பதை வித்திரு தொழுகையில் நம்ம ஓதுறோம். எப்படியெல்லாம் ஓதலாம்? அந்த குனூத்தை ருக்குவுக்கு முன்னாடியும் ஓதலாம், ருக்குவுல இருந்து எந்திரிச்சவனையும் ஓதலாம். 3வது ரக்காத்துல அல்லது 5வது ரக்காத்துல அல்லது 7 எது கடைசியா, அது கடைசியா இருக்கிற அந்த ரக்கா, ஒரு ரக்காத்து ஓதுனோம்னா அந்த ஒரு ரக்காத்துல எப்படி ஓதணும்னா அல்ஹம்து ஓதிடுவோம், அதுக்கப்புறம் ஒரு சூரா ஓதுவோம், ஓதி முடிச்சுட்டு என்ன செய்வோம், நம்ம ருக்குவுக்கு போவோம், குனிவோம். அதுக்கு முந்தைய நீங்க ஓத நினைச்சீங்கன்னா அதை முடிச்சதோட குனூத்தை ஓதிட்டு ருக்குவுக்கு போயிட வேண்டியது. அல்லது ருக்குவை முடிச்சுட்டு தான் ஓத நீங்க விரும்பினீர்களே ஆனால் அல்லாஹ் அக்பர் என்று ருக்குவுக்கு போய் சமி அல்லாஹு லிமன் ஹமிதான் எந்திரிச்சு நின்று கையை தொங்க விட்டு கொண்டு அல்லாஹு மஹதினின்ற அந்த குனூத்தை ஓதிட்டு அப்படியே சைதாவுக்கு போயிடணும். இந்த குனூத்து ஓதுவதற்கு அடிஷனலா ஒரு தக்பீர் சொல்லணும் என்றோ அந்த மாதிரி ஒரு ரூல் வரவே இல்லை. ருக்குவுக்கு முந்தி ஓதுவாங்கன்னு இருக்கிறது, கண்டினியூ ஓதிட வேண்டியதான். ருக்குவுக்கு பிந்தி ஓதுவாங்கன்னா அந்த சமி அல்லாஹு லிமன் ஹமிதா, அது ருக்குவை சேர்ந்த காரியங்கள் இருக்குதுல்ல, அதெல்லாம் செஞ்சு முடிச்சுப்புட்டு குனூத்தை ஓதிட வேண்டியது. ருக்குவுக்கு போக வேண்டியது, சமி அல்லாஹு லிமன் ஹமிதா ரப்பனா லக்கல் ஹம்து இதுகளை சொல்லி முடிக்க வேண்டியது, அப்படியே அல்லாஹு மஹதினிங்கிற குனூத்தை ஓத வேண்டியது. ஓதி முடிச்சவொடனே அப்படியே என்ன செஞ்சீங்க, சஜிதாவுக்கு போறதுக்குன்னு ஒரு அல்லாஹ் அக்பர் சொல்லணும். இந்த குனூத்து ஓதுனாலும் சரி நீங்க ஓதாட்டாலும் சரி அல்லாஹ் அக்பர் சொல்லித்தானே சஜிதாவுக்கு போகணும். அந்த சஜிதாவுக்கு செய்ய வேண்டிய தக்பீரை நீங்க சொல்லணுமே தவிர குனூத்துக்கு அடிஷனலாக ஒரு தக்பீர் சொல்லணுமான்னு கேட்டா அதுக்கு ஒரு ஆதாரம் நமக்கு என்ன செய்யல, கிடைக்கல. இந்த மாதிரி ஒரு அடிப்படையில் செய்து கொள்ள வேண்டும். குனூத்து ஓதுறவங்க அந்த ஹதீஸ்ல வரக்கூடிய குனூத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். தெரியலன்னா எழுதி கேட்டாங்க எழுதி தருவாங்க, இல்லைன்னா துவாக்களின் தொகுப்பு அப்படின்னு புத்தகம் இருக்கிறது, அதுல வித்திரையில் ஓதக்கூடிய குனூத்துன்னு இருக்கு, அல்லது தொழுகை புக்கு வெளியில இருக்கும், அதுல வாங்கி நீங்க என்ன செய்யலாம், அந்த குனூத்தை எடுத்துக்கொள்ளலாம். அதில் வாங்குறதுக்கு உரிய வசதி இல்லாதவங்களோ அந்த ஐடியாவில் வராதவங்களோ அந்த குனூத்தை எழுதி கேட்டீங்கன்னா அங்கே என்ன செய்வாங்க, கொஞ்ச நேரம் நின்று முடிஞ்சுட்டு கூட எழுதி வாங்கிட்டு போய் மனப்பாடம் பண்ணி அந்த குனூத்தை ஓதி என்ன செய்யணும், அந்த சுன்னத்தை பேணணும். இதுதான் வித்தருடைய முறைகள். முஸ்லீம்களுக்கு அழைப்பு பணியின் அவசியத்தை விளக்கும். முஸ்லீம் சமுதாயத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த மார்க்கத்தை எடுத்து சொல்ற பணி இருக்குதுல்ல, அதனுடைய அவசியத்தை அவர் கேட்கிறார். அது என்ன அவசியம், அதனால என்ன அவசியம் இருக்குன்னு. இது நம்ம என்ன அவசியம் என்று கேட்டால், ஆனால் அந்த அழைப்பு பணிங்கிற அந்த வார்த்தையை நம்ம பரவலாக யூஸ் பண்ணுறோம். அது அரபிக்கு அந்த தாவான்னு வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு அழைப்பு பணிங்கிறது சரியான ஒரு மொழியாக்கமாக இருக்காது. அதனால புரிய மாட்டேங்குது. எடுத்து சொல்லுகிற பணி அந்தந்த லாங்குவேஜில் எந்த வார்த்தை யூஸ் பண்ணுவாங்களோ அதைத்தான் யூஸ் பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்கும். எடுத்து சொல்லுகிற பணி விளங்குதா, மார்க்கத்தை எடுத்து சொல்லுகிற பணி இருக்கு பாருங்களேன், அதனுடைய அவசியம் முஸ்லீம்களுக்கு ஏன் எடுத்து சொல்லணும்னு கேட்டால், நபிகள் நாயகம் சொல்லுகிறார்கள், மர்ரா மின்கும் முன்கரன் ஃபல்யுகையிருக்கு பியதிஹி, உங்களில் யாராவது ஒரு தீமை நடக்க கண்டால் தன்னுடைய கையால் தடுக்கட்டும். கையால் தடுக்க முடியவில்லை என்று சொன்னால் ஃபஇல்லம் யஸ்ததி ஃபபிலிசானிஹி, நாவால தடுக்கட்டும். அதுக்கு முடியலை என்று சொன்னால் மனசால் வெறுத்து ஒதுங்கட்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப நம்ம கண்ணு முன்னாடி மார்க்கத்துக்கு விரோதமான காரியங்கள் நடக்க கண்டால் பலத்தை கொண்டு தடுக்க அல்லாஹ் சக்தியை தந்திருந்தால் அது தடுக்கணும். அது பெரும்பாலும் ஆட்சி அதிகாரம் இருக்கிறவங்களுக்கு தான் அந்த சக்தி இருக்கும். நமக்கெல்லாம் பலத்தை கொண்டு போய் தடுக்க போனோம்னா நமக்கு அது அதோடு நின்று போயிடும். அந்த வேலை தகராறு வரும், கலாட்டா வரும், கடைசியில் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை முடிஞ்சு போயிடும். நமக்கு முடியலன்னு நல்லா தெரிகிறது. இரண்டாவது, நமக்கு எது முடியும், வாயினால் சொல்வது என்பது முடியும். அது நம்ம நாட்டில் சட்டத்திலே அனுமதி இருக்கிறது. அதை சொல்வதற்கு எந்த ஒரு தடையும் இருக்க வாய்ப்பில்லை. அப்போ நம்ம கையினால அதை சொல்லணும். அப்போ கையினால சொல்றது சொல்லிட்டு நபிகள் நாயகம் சொல்றாங்க,
இந்த மனசாலையாவது வெறுக்கிறான் பாருங்க, அது வதாலிக்கு அல்லாஹுல் ஈமான், ஈமான்ல கடைசி நிலை அதுதான். எது? ஒரு தீமையை காணும் போது இப்படி பண்றாங்களே, அநியாயம் பண்றாங்களே அப்படின்னு மனசால வெறுத்து அந்த பக்கம் ஒதுங்கிக்கிறவாது செய்யணும். ஒதுங்குற அளவு இருக்கிறவன் யாருன்னு கேட்டா கடைசி தரஜாவில் உள்ளவன். அப்ப நம்ம நல்ல நிலையில் இருக்க ஆசைப்பட்டோம்னு சொன்னா வாயினால தடுக்கிறது நம்முடைய கடமை, பிரச்சாரம் செய்வது நம்முடைய கடமை என்பது நம்ம விளங்கிக் கொள்றோம். இந்த தீமை நடக்க கண்டால் என்பது முஸ்லிம் அல்லாதவங்க நடக்கிற தீமை என்றோ முஸ்லிம்கள் நடத்துகிற தீமை என்றோ நமக்கு வித்தியாசப்படுத்தப்படல. தீமை நடக்க கண்டா அந்த தீமை எல்லா வகையிலும் என்ன செய்யணும்? பிரச்சாரம். முஸ்லிம்கள் தீமை செஞ்சாலும் அதை சுட்டி காட்டணும். முஸ்லிம் அல்லாத மக்கள் செய்கிற தீமையா இருந்தாலும் இது தீமை, இது செய்யாதீங்க, இது உங்களுக்கு நன்மை தராது அப்படின்னு சுட்டி காட்டணும். அதே மாதிரி ஒரு சமுதாயத்துக்கு உள்ளே நன்மை தீமைகளை எடுத்து சொல்லணும் என்பதற்கு முக்கியமான ஆதாரம் என்னன்னு கேட்டா குர்ஆன்ல ஒரு சம்பவத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இந்த வாராந்தர பிரேயர் இருக்கு பாருங்களேன், அந்த வாராந்தர தொழுகை நடத்துவது நமக்கு வெள்ளிக்கிழமை இருக்கிற மாதிரி யூதர்களுக்கு சனிக்கிழமை, அதுவும் அல்லாஹ் கொடுத்ததுதான். யூதர்களுக்கு சனிக்கிழமையை கொடுத்தது அல்லாஹ் தான் கொடுத்தான். கிறிஸ்தவர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை அல்லாஹ் தான் கொடுத்தான். அப்ப யூதர்களுக்கு சனிக்கிழமை புனிதமிக்க ஒரு நாளாக இருந்தது. அவங்களுக்கு என்ன சட்டம்னு கேட்டா நம்ம சட்டத்திலிருந்து அவங்களுக்கு மாறுபட்ட சட்டம். நமக்கு வெள்ளிக்கிழமைக்கு என்ன சட்டம்? பாங்கு சொன்ன உடனே வியாபாரத்தை நிப்பாட்டணும், ஹராம், வியாபாரம் பண்ணக்கூடாது, வேற ஆளை வச்சும் பண்ணக்கூடாது. நம்ம வியாபாரமாக இருந்தால் பாங்கு சொன்ன பிறகு வியாபாரம் பண்ணுவதற்கு மார்க்கத்தில் குர்ஆன்ல தெளிவா தடை இருக்கு. இதா நூதியல் ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆ, ஜும்மா நாளில் தொழுகைக்கு அழைக்கப்படுமையானால் ஃபஸ்அவ் இலா திக்ரில்லாஹ், அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்காக விரைந்து செல்லுங்கள், வதருல் பை, வியாபாரத்தை விட்டு விடுங்கள். அதான் ரெண்டு கட்டளை இருக்கிறது. நீங்க தொழுகைக்காக விரைய வேண்டும், வேற ஆளை வச்சுட்டு நீங்க விரைஞ்சிருவீங்கிறதுக்காக அல்லாஹ் சொல்றான் வதருல் பை, வியாபாரத்தை விட்டு விடுங்கள். அப்ப ஒரு 12:30 மணிக்கு பாங்கு சொல்றாங்க, 1 மணிக்கு பாங்கு சொல்றாங்கன்னா 1 மணிக்கு வியாபாரத்தை மூடிடணும். அந்த இடத்துல சைத்தான் நிறைய பேர் கொண்டாந்து விடுவான் வியாபாரத்தை அதிகமாக்குறதுக்காக வேண்டி. நம்ம என்ன செய்யக்கூடாது? அந்த நேரத்தில் அந்த பேராசைக்கு பணிஞ்சிடக்கூடாது. அதே நேரத்தில் தொழுகை முடிஞ்சுன்னு வைங்களேன், வெள்ளிக்கிழமை தானே கொஞ்சம் படுத்துக்கிறோமே அப்படின்லாம் நம்ம இருக்கக்கூடாதான். ஃபைதா குலியத்தி ஸலா, தொழுகை முடிந்து விடுமையானால் ஃபன்தஷிரு ஃபில் அர்தி, பூமியிலே பறந்து சென்று வபுதகு மின் ஃபضலில்லாஹ், அல்லாஹ்வுடைய அருளை தேடுங்கள். அப்ப 12:30க்கு பாங்க சொல்றாங்க, 1:30க்கு தொழுகை முடியுதுன்னா ஓடணும் கடை திறக்கிறதுக்கு. பாருங்கதா, நமக்கு சம்பாதிக்க கூடாதுன்னு தடுக்கப்பட்ட நேரம் எவ்வளவு வரும்? அதிகபட்சமா 1 மணி நேரமோ 1.5 மணி நேரமோ வரும். அந்த யூத சமுதாயத்துக்கு எப்படி அல்லாஹ் கட்டளையிட்டான்னு கேட்டா, சனிக்கிழமை பிரேயர் பண்ணணும்ல, அன்னைக்கு ஃபுல்லாவே தொழில் பண்ணக்கூடாது, முழு ரெஸ்ட்ல இருக்கணும். அதாவது தொழுகைக்கு உரிய நேரம் ஒரு 1/2 மணி நேரமோ 1 மணி நேரமோ இருந்தாலும் அன்னைக்கு எதுவுமே அவங்க எந்த ஒரு வர்த்தகத்திலையும் எந்த ஒரு சம்பாத்தியத்திலையும் ஈடுபடக்கூடாது, சும்மா தான் இருக்கணும்னு அவங்களுக்கு ஆர்டர். அதாவது மீனவராக இருந்தால் மீன் பிடிக்க போகக்கூடாது, வியாபாரியாக இருந்தால் கடற்கரை போகக்கூடாது. ஒரு கடலோரத்தில் வாழ்ந்த மக்கள் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அவங்க பார்க்குறாங்க அந்த சனிக்கிழமை அப்படி பார்த்தா அப்படி கடலில் மேலே மீன் துள்ளிக்கிட்டு வருமா, அப்படி குர்ஆன்ல எல்லாம் சொல்லி காட்டுறான். அப்போ அந்த சனிக்கிழமை இல்லாத நாளில் உள்ளக்க போய் பிடிக்கணுமா. சனிக்கிழமை என்ன செய்யும், நிறைய மீன்கள் அப்படி கரையில் துள்ளி ஓடும், இப்படி கையை விட்டு எடுத்துடலாம் போல இருக்கு. அந்த மாதிரி இருக்குமா இவங்களுக்கு ஆசை. என்னடா இன்னைக்கு பார்த்து மீன் பிடிக்க கூடாதுன்னு தடை இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, அதை ஒரு தந்திரமா பிடிக்கிறதுக்கு பார்க்குறாங்க. எப்படி? அந்த பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு குட்டை மாதிரி ஒரு வாய்க்கா மாதிரி வெட்டி, இந்த சனிக்கிழமை மீன் வரும்ல, அதை பூரா அதில் விட்டு அடைச்சிடுறது. கையில் பிடிக்கிறது இல்லை. கையில் பிடிச்சா என்ன கண்ட்ரோலில் கொண்டு வந்தாங்க, 2 ஒன்று தானே. கையில் பிடிச்சாலும் சரி, நம்ம கண்ட்ரோலுக்குள்ள ஒரு இடத்துல கொண்டாந்து நிப்பாட்டிக்கிட்டாலும் நம்ம பிடிச்சாதுன்னு அர்த்தம். அவங்க என்ன பண்றாங்க, தந்திரமா நம்மளா மீன் பிடிக்கிறோம் சனிக்கிழமை அப்படின்னு சொல்லி இந்த கரையில வரும்போது அங்கேருந்து ஒரு வாய்க்கா மாதிரி வெட்டி அந்த மீன்களை எல்லாம் இந்த பக்கம் விரட்டி விட்டு அடைச்சி போடுறது, ஞாயிற்றுக்கிழமை பிடிச்சிக்கிறது. நாங்க சனிக்கிழமை பிடிக்கலையே அப்படின்னு சொல்றது. இது செஞ்ச உடனே அந்த சமுதாயம் 3 குரூப்பா பிரியுது. 3 பேருமா அந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவங்க தான், நபிமார்களை பின்பற்ற வேறு சமுதாயம் கிடையாது. இந்த சனிக்கிழமை மீன் பிடிக்க கூடாது என்ற சட்டத்தை உணர்ந்து கொண்டவங்க தான். அவங்க என்ன பண்றாங்க, 3 குரூப். ஒரு குரூப் என்ன செய்றாங்க, ஏன்டா அந்த மாதிரி பண்றீங்க, இதெல்லாம் செய்யலாமாடா, இப்படி தந்திரம் பண்ணி ஏன்டா அல்லாஹ்வுடைய சட்டத்தில் விளையாடுறீங்கன்னு ஒரு சாரார் சொல்றாங்க. இன்னொரு சார் என்ன பண்றாங்க, தங்கள் செயலை நியாயப்படுத்தினாங்க. சனிக்கிழமை மீன் பிடிச்சோம், சனிக்கிழமை ஒரு பக்கம் விரட்டி விட்டு ஞாயிற்றுக்கிழமை தான் பிடிக்கிறோம்,
அப்படின்னு அதை வந்து அவங்க நியாயப்படுத்துறாங்க. இன்னொரு சாரார் என்ன பண்றாங்கன்னு கேட்டா, அந்த தடுக்கிறாங்கல்ல அவங்கள்ட்ட போய்கிட்டு அவன் வேலையை செஞ்சுட்டு போறான், உன் வேலையை நீ பாருவேன், அவன் முடிஞ்சா உனக்கு என்ன வந்துருச்சு இப்ப அப்படின்னு சொல்லி இவனுக்கு போய் அறிவுரை சொல்றாங்க. அப்ப 3 குரூப், ஒரு குரூப் மீன் பிடிக்கிற குரூப், ஒரு குரூப் தடுக்கிற குரூப், இன்னொரு குரூப் தடுக்கிறவன தடுக்கிற குரூப், இப்படி 3 குரூப்பா நினைச்சிட்டாங்க, உண்டாயிட்டாங்க. இதை பத்தி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் வந்து கடும் கோபம் வந்துருச்சு. தண்டனை இறக்கும் பொழுது என்ன பண்றான்னு கேட்டா, யார் தடுத்தார்களோ அவர்களை மட்டும் காப்பாற்றணும், மீன் பிடிச்சவனே அழிச்சோம், ஏன் தடுக்கிறேன்னு கேட்டானே அவனே அழிச்சுக்கிட்டோம் அப்படின்னு அல்லாஹ் என்ன செய்யறான், குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அப்போ ஒரு தவறு தங்களுக்குள் நடக்கக்கூடிய நேரத்தில் கண்டுக்கிறாம யார் இருக்கிறாங்களோ அதனால நமக்குள்ள இருந்துட்டு போய் ஒத்துமையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நமக்குள்ள பிரச்சாரம் பண்ணாம இருக்கிறாங்களோ அவங்களும் தவறு செய்பவர்களுக்கு வருகிற தண்டனையில் பங்கு பெறுவார்கள். தடுக்கிறாங்க பாருங்க, அவங்க மட்டும்தான் தப்பிப்பார்கள் என்று இந்த சம்பவத்தை திருக்குர்ஆன்ல அல்லாஹ் என்ன செய்யறான், விரிவான முறையில் வந்து சொல்லி காட்டுகிறான். அப்போ முஸ்லீம்கள் ஆச்சு நமக்குள்ள உள்ளதை விட்டுருவோம், முஸ்லீம் அல்லாஹ்வுக்கு போய் சொல்லுவோங்கிறது இருக்குது பாருங்க, அது இஸ்லாமிய கான்செப்ட்ல கிடையாது. எல்லாரையும் இன்னும் சொல்ல போனா நம்மளை திருத்தினாதான் அவனே வருவான், நம்மளை சரி பண்ணிக்கிட்டாதான் மற்றவங்க என்ன செய்வாங்க, இந்த மார்க்கத்தை நேசிப்பாங்க. அதுபோக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், ஒல் முமினூன ஒல் முமினாத்து பாதுஹும் அவுலியாவு பாலின், இறைவனை நம்பிக்கை கொண்டிருக்கிற ஆண்களும் இறைவனை நம்பிக்கை கொண்டிருக்கிற பெண்களும் ஒருவர் மற்றவருக்கு உற்ற துணைவர்களாக இருக்க வேண்டும். எப்படி துணைவர்களாக இருக்க வேண்டும், யஅமுருன பில் மஅரூஃப் வ யன்ஹவுன அனில் முன்கர், அவங்க நல்லதை எடுத்து சொல்ல வேண்டும், கெட்டதை தடுக்கணும், இது அவங்களுடைய கடமை என்று அல்லாஹ் குர்ஆன்ல ஆண்கள் பெண்கள் அத்தனை பேருக்கும் மூமீன்கள் தங்களுக்குள்ளேயே நல்லதை ஏவிக்கொள்ள வேண்டும், தீயதை தடுத்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறான். அதனால ஃபர்ஸ்ட் நம்முடைய கடமை வந்து மூமீன்களாக முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாம், நமக்கு மத்தியில் நிலவுகிற வரதட்சணை, நமக்கு மத்தியில் நிலவுகிற மூட நம்பிக்கை, நமக்கு மத்தியில் நிலவுகிற புரோகிதம், போலி சடங்குகள், இவற்றையெல்லாம் ஒழிப்பதற்காக வேண்டி நம்ம பாடுபடணும். நமக்கு மத்தியில் இருக்கக்கூடிய இறையச்சமின்மை இதையெல்லாம் உண்டாக்குவதற்காக வேண்டி நம்ம என்ன செய்யணும், பாடுபடணும், அது அவசியம் என்பதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும். பேர் நிஜாமுதீன், மேலப்பாளையம். பெங்களூரில் வந்து தௌஹீத் பள்ளிவாசலில் வந்து ஜனாசா தொழில 4 ரக்காத்துமே சவுண்டாக ஓதுறாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ரக்காத்தில் அல்ஹம்து, 2வதுல ஸலவாத்துன்னு. இப்போ அவங்கள்ட்ட போய் ஆதாரம் கேட்டோன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ரசூலா காலத்தில் ஒரு சஹாபியை வந்து ரசூலா தொழு வைக்கும்போது சத்தமாக தொழு வச்சாங்க. அப்புறமா பின்னாடி உள்ள சஹாபாக்கள்லாம் நினச்சாங்கன்னா இந்த ஜனாசாவை வந்து நம்ம இருக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி. ஆனால் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா சவுண்ட் போட்டு ஓதுறதில்ல. அதான் இது குர்ஆன் ஹதீஸ்ல என்ன வந்து விளக்கம் சொல்லலாம். இறந்தவருக்காக நம்ம தொழுகிற ஜனாசா தொழுகையில் இங்கே உள்ள அகலதீஸ் பள்ளிவாசல்களில் எல்லாத்தையுமே சத்தமாக ஓதுறாங்க. ஜனாசா தொழுகை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹனபி பள்ளிவாசல்களில் எல்லாமே சைலண்டாக ஒதுக்கிடுவாங்க, அவங்க வாய்க்குள்ளே ஒதுக்கிடுவாங்க, தக்பீர் மட்டும் சத்தமாக சொல்லுவாங்க. அகலதீஸ் பள்ளிவாசல் எடுத்துக்கிட்டோம்னா எல்லாமே சத்தமாக என்ன செய்கிறாங்க, ஓதுறாங்க. இதில் எது சரி அப்படின்னு அவர் கேட்குறார். இப்போ வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வழிகாட்டுதலுக்கு நம்ம போனோம்னு சொன்னால், ஜனாசா தொழுகையில் சில நேரங்களில் சில விஷயங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சத்தம் போட்டு ஓதியிருக்கிறாங்க. சிலதை வந்து சத்தமாக ஓதுனதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் சிந்திச்சு பார்த்தா சத்தமாக ஓதாமல் இருக்கிறது தான் நபிகள் நாயகத்தினுடைய வழி என்று விளங்கும். அப்போ இந்த அகலதீஸ்னு சொல்கிறவங்க வந்து சிலதை வந்து அவங்க சைலண்ட் பண்ணணும். ஹனபின்னு சொல்லக்கூடியவங்க வந்து சிலதை வந்து அவங்க சத்தத்தை கொண்டு வரணும். அது என்ன சிலதுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஜனாசா தொழுகையில் அல்ஹம்து சூரா ஓதணும். அல்ஹம்து சூரா ஓதுறதுக்கு உள்ள ஆதாரம் என்னன்னு கேட்டால், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு நாள் ஜனாசா தொழுவிக்கிறாங்க. தொழுவிக்கும் பொழுது அல்ஹம்து சூராவை சத்தமாக ஓதுறாங்க. ஜனாசா தொழுகையில் அல்ஹம்து சூரா வந்து சத்தமாக ஓதுறாங்க. ஓதி முடிச்சுட்டு அவங்க மக்கள்கிட்ட விளக்கம் சொல்ல எல்லாம் ஒரு மாதிரியா பார்க்குறாங்க. இவர் சத்தமாக ஓதுனது பார்த்துட்டு இவர் ஏன் சத்தமாக ஓதுறாரு அப்படின்னு ஆச்சரியமா எல்லாரும் பார்க்குறாங்க. அப்போ இப்னு அப்பாஸ் சொல்றாங்க, நான் ஏன் சத்தம் போட்டு ஓதுனேன் என்றால், இது நபிகள் நாயகத்தினுடைய சுன்னத்து என்பதை சொல்லி தர்றதுக்கு தான். ஜனாசா தொழுகையில் அல்ஹம்து ஓதுறது சுன்னத்து, சும்மா நின்றா உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. நான் சத்தம் போட்டது எதுக்குன்னு கேட்டா, அல்ஹம்து ஓதணும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வதற்கு தான்.
லி தஅலமு அன்னஹா சுன்னத்து நபியிக்கும், அது உங்கள் நபியுடைய வழிமுறை அப்படிங்கிறத நீங்க அறிந்து கொள்வதற்கு தான் நான் சத்தம் போட்டேன். சத்தம் போடுறதுக்காக சத்தம் போடல. எதுக்கு போட்டேன்? இது அல்ஹம்து சூரா ஓதணும். அதை உங்களுக்கு நான் சொல்லி தர்றது எப்படி சொல்லி தர முடியும்? சத்தம் போட்டா ஓ அல்ஹம்து ஓதணும்னு நீங்க விளைக்கிறேன்னு அப்படின்னு சொல்றாரு. இந்த ஹதீஸை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறேன்னு, இப்னு அப்பாஸ் செஞ்சதுனால மார்க்கம் ஆகாதுங்க. இப்னு அப்பாஸ் அவர் சொந்தமா எதை செஞ்சாலும் நமக்கு மார்க்கம் ஆகாது. நபிகள் நாயகத்தை சம்பந்தப்படுத்தி ஒரு செய்தியை சொல்றாரு, அதனால அதை நம்ம எடுத்துக்கிறோம். அவர் என்ன சொல்றாரு? ஜனாசா தொழுகையில் அல்ஹம்து சூராவை சத்தமா ஓதுறார். எல்லாரும் பார்க்கறாங்க. ஏன் பார்க்கறாங்க? சத்தமா ஓதுற இது வரைக்கும் இல்லாத ஒரு முறை இவர் தான் முத உண்டாக்குறாரு. அதனால தான் வியப்போட அவரை பார்க்கறாங்க. அவர் அதுதான் விளக்கமும் சொல்றாரு. இந்த சத்தம் போடுறதுக்காக நான் போடல, ஓதணும், அதை உங்களுக்கு சொல்லி தரணும், அதுக்கு தான் சத்தம் போட்டேன்ட்டாரு. அப்ப அதை என்ன நம்ம புரிந்து கொள்ள முடியும்? அல்ஹம்து சூரா ஓதுவது ஜனாசா தொழுகையில உண்டு அப்படிங்கறத அறியாத மக்களாக இருப்பார்களே, ஆனால் ஒரு தடவை அப்படி சத்தம் போட்டு சொல்லிட்டோம்னு சொன்னா அவங்க அதை அறிந்து கொள்வார்கள். தொடர்ச்சியா சத்தம் போட்டு ஓதினால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி இருப்பாங்க. இவர் சத்தம் போட்டு ஓதுனது எல்லாரும் ஆச்சரியமா பார்த்திருக்க மாட்டாங்க. இவர் அதுக்கு விளக்கம் சொல்லி இருக்க மாட்டாரு. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயத்த ஒரே மாதிரி நடந்தா கேள்வி வருமா, சந்தேகம் வருமா? அப்ப நம்ம அதுல என்ன விளங்கிக்கிறோம்? அல்ஹம்து சூராவை இப்னு அப்பாஸ் சத்தம் போட்டாரே தவிர, அந்த ஒரு தடவை சத்தம் போட்டாரே தவிர, அதுவும் மக்களுக்கு சொல்லி கொடுக்கிறதுக்காக வேண்டி. என்ன சொல்லி கொடுக்கிறதுக்கு? சத்தம் அல்ஹம்து ஓதுறது ஜனாசா தொழுகைக்கு உண்டு, அதை சொல்லி தருவதற்கு தான் பண்ணியிருக்கிறார். அப்ப சூரத்துல் ஃபாத்திஹாவை ஜனாசா தொழுகையில நம்ம சத்தமா ஓதக்கூடாது. சத்தமா ஓதுறதுக்கு ஆதாரம் கிடையாது. அதே மாதிரி ஸலவாத் ஓதுறோம், அது சத்தமா ஓதுறதுக்கு ஆதாரம் இருக்கான்னு ஆதாரம் கிடையாது. அதே நேரத்தில் ஒரு ஹதீஸ்ல வருது, ஒரு ஜனாசாவில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நின்றார்கள், அந்த ஜனாசாவுக்கு துவா செய்தார்கள். அந்த துவாவை நான் கேட்ட பிறகு நான் நினைத்தேன், இந்த ஜனாசாவாக நான் இருக்கக்கூடாதா? அவ்வளவு அழகான துவா. அந்த இறந்து போனவருக்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்ச துவா அவ்வளவு அற்புதமான துவாவா இருந்தவன, இந்த மாதிரி ஒரு துவா கிடைக்கிறத, இந்த துவா கிடைக்கிறதுக்காக நம்ம ஜனாசாவா இருந்திருக்கலாம் போல இருக்க. ரசூல்லா வாயினால் அந்த துவா கிடைச்சிச்சுன்னு சொன்னா நம்ம அந்த ஜனாசாவா இருந்திருக்கலாமே ஆசைப்பட்டேன் அப்படின்னு அந்த சஹாபி சொல்றாரு. இதுல நமக்கு என்ன விளங்குது? துவாவை ரசூல்லா சத்தம் போட்டிருக்காங்கன்னு விளங்குது. சத்தம் போடாட்டி நான் அந்த ஜனாசாவா இருக்க ஆசைப்படுறேன்னு சொல்ல இயலுமா? ரசூல்லா சும்மா நிக்கிறாங்கன்னு நினைச்சிருப்பாரு, என்ன ஓடுறாங்கன்னு விளங்கி இருக்காது. இவர் ஆசையும் பட்டிருக்க மாட்டாரு. அவர் என்ன சொல்றாரு? நான் இந்த ஜனாசாவா இருந்திருக்கலாமே, அந்த அளவுக்கு ரசூல் அழகான துவா செய்யறாங்களே அப்படின்னு சொல்லி அந்த துவாவையும் நமக்கு ஒரு மனப்பாடம் பண்ணி நமக்கு சொல்றார். வேற வேற அறிவிப்புகள்ல வருது ஜனாசாவுல வர துவாக்கள். அப்ப நம்ம என்ன விளங்குறோம்? அந்த துவாக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களால் சத்தம் போட்டு ஓதப்பட்டிருக்கிறது, அது விளங்குது. அப்ப ஜனாசா தொழுகையில அந்த துவாவை சத்தம் போட்டு ஓதணும், ஃபாத்திஹா ஸலவாத்துகளை சத்தம் இல்லாம ஓதணும். இதான் நபி வழியே தவிர எல்லாத்தையும் சத்தம் போட்டு ஓதுனாலும் சில நபி வழி புறக்கணிக்கப்படுகிறது, எல்லாத்தையும் சைலன்ஸா ஓதுனாலும் வாய்க்குள்ள ஓதுனாலும் சில நபி வழி புறக்கணிக்கப்படுகிறது. ரெண்டுக்கு நடுவுல இருக்கிறதுக்கு தான் நபி வழியில் ஆதாரம் இருக்கிறது. அஸ்ஸலாமு அலைக்கும். என் பேர் ஃபெரோஸ் கான். ஒரு நபி மொழி இருக்குது, அதாவது ரசூல்லா தொலை வச்சுட்டு இருந்தார். அப்போ ஒரு ஸ்டெப் முன்னாடி போனார், இன்னும் ஒரு ஸ்டெப் பின்னாடி வந்தார். கேட்டதுக்கு இந்த மாதிரி நான் சுவர்ணத்தையும் நரகத்தையும் பார்த்தேன், சொர்க்கத்தில் அதிகமான ஏழப்பட்ட மக்கள் அதிகமாக இருந்தாங்க, நரகத்தில் பெண்கள் அதிகமாக இருந்தாங்கன்னு சொல்லி. இறுதி தீர்ப்பு நாள் இது வரைக்கும் நடக்கலை, கயாமத் நடந்ததுக்கு அப்புறம் தான் இறுதி தீர்ப்பு நாள் நடக்கும் இல்லைங்களா? அப்போ சொர்ண நரகங்கிறது இன்னும் எல்லாம் யாருக்கு சொர்க்கம் யாருக்கு நரகம் அப்படின்னு சொல்லி இன்னும் முடிவே எடுக்கலை. அப்போ ரசூலுல்லாஹ்க்கு எப்படி அது தெரிஞ்சு? அவர் என்ன கேட்குறாருன்னு கேட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு தடவை ஒரு பெருநாள் தொழுகையில், பெருநாள் தொழுகைக்கு பெண்களும் வருவாங்க இல்லையா, ஒரு பெருநாள் தொழுகையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயான் பண்ணுறாங்க. பெண்கள் கூட்டம் ஜாஸ்தியாக போயிடுச்சு, பெண்களுக்கு விளங்கலை. பெண்களுக்கு விளங்கலைன்னு என்ன செய்கிறாங்கன்னா, ஆண்களுக்கு மட்டும்தான் அவங்க சொல்கிறது விளங்குது, தூரத்தில் இருக்கிறவங்களுக்கு மைக்கில் அப்போ கிடையாதுல்ல, விளங்கலை. பயானம் பண்ணி முடிச்சுட்டு என்ன பண்ணுறாங்க, அப்படியே போய் பெண்கள் பக்கத்தில் கிட்ட போகிறாங்க, அங்கே நின்று அங்கே ஒரு பயானம் பண்ணுறாங்க. விலங்குலன்னா பெருநாளைக்கு 2 குத்துபா வைக்கலாங்கிறதுக்கு ஒரு ஆதாரமாக வச்சுக்கலாம். விலங்குலன்னா
அந்த உரையில் அவங்க என்ன சொன்னாங்க? நிறைய விஷயங்கள் சொன்னாங்க, தர்மம் செய்ய சொன்னாங்க, பல விஷயங்களை பெண்களுக்காக சொன்னாங்க. சொல்லிட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னு கேட்டா, நான் நரகத்தில் வந்து பெண்களை தான் அதிகமாக பார்த்தேன் அப்படின்னு சொல்றாங்க அந்த அந்த பயான்ல. அப்ப அங்க 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 இருந்த ஒரு பெண்மணி கூட கேள்வி கேட்கிறாங்க, அது ஏன் நாங்க மட்டும் நரகத்துக்கு அதிகமாக போகணும், பொம்பளை மட்டும் எதுக்கு அதிகமாக போகணும்னு கேட்கும் பொழுது, உங்கள்கிட்ட 2 குறைபாடு இருக்கிறது. ஒரு குறைபாடு என்ன? கணவன்கிட்ட நன்றி இல்லாமல் நடந்துக்கிறீங்க. தக்ஃபுர்னல் அஷீர, கணவனுக்கு வந்து என்ன செய்யறீங்க? நன்றி இல்லாமல் நடந்து கொள்கிறீர்கள். ஓ துக்ஸிர்னல் லான, அதிகமாக சபிக்கிறீங்க. பெண்கள்கிட்ட இந்த ஒரு அம்சத்தை நீங்க பார்க்கலாம். நீங்க வந்து தினம் ஒரு புடவை எடுத்து கொடுத்துக்கிட்டு இருந்து ஒரே ஒரு நாள் கொடுக்கலன்னு வைங்க, நீ கொடுத்தியான்னு தான் கேட்பாங்க. 29 நாள் கொடுத்தியான்னு கேட்கவே மாட்டாங்க. இந்த ஒரு நாள் தரல இல்ல, ஏன் தரலன்னு கேட்பாங்க. வழங்குதா? மாசம் மாசம் கரெக்டா பணம் அனுப்பிக்கிட்டு வந்து ஏதோ ஒரு நெருக்கடியில் ஒரு மாசம் அனுப்பலன்னு வைங்களேன், நீங்க 25 வருஷமா அனுப்புனீங்களே அது அவங்களுக்கு தெரியவே செய்யாது, அவங்க கவனத்துக்கே வராது, நினைச்சே பார்க்க மாட்டாங்க. நீ எப்படி இப்ப ஜனவரி மாசம் அனுப்புனியா, காசு அனுப்புனியா, இதை 25 வருஷம் சொல்லிட்டு இருப்பாங்க. ஒரு மாசம் அனுப்பல பாருங்களேன். இதுல எவ்வளவு செஞ்சாலும் அந்த ஒரு விஷயத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடை போட்ட மாதிரி இருக்கிறாங்க. நீங்க என்னதான் சொல்லி கொண்டாலும் சரி, அதுல வந்து அந்த இயல்புலையே அவங்கள்ட்ட அது இருக்குது. என்ன தந்துட்டியேன்னு கேட்டுருவாங்க. அவங்க எவ்வளவு செஞ்சாலும் சரி, ஆமா கேட்டெல்லாம் வாங்கி தந்துட்டீங்களாக்கு அப்படின்றாங்க. நான் வாங்கி தந்தது எவ்வளவு, வாங்கி தராது எவ்வளவுன்னு பட்டியல் போட்டா தந்தது அதிகமா இருக்கும். அந்த அதிகத்தை ஒத்துக்கிற மாட்டாங்க எப்போதுமே. அவங்களுக்கு எது தரலையோ அதை மட்டும்தான் நினைச்சிட்டு இருப்பாங்க. இது ஒரு பெரிய மிஸ்டேக் பண்றீங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்க ரொம்ப நன்றி கெட்டத்தனமா கணவன் விஷயத்துல நன்றி கெட்டவர்களாக இருக்கிறீர்கள். இரண்டாவது வந்து ரொம்ப சபிக்கிறீங்க. பெண்கள்கிட்ட அது ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது. ஆம்பளைய கோபம் வந்தா ஒருத்தர் அடிச்சுக்கிடுவான், வழங்குதா? பொம்பளையில கோபம் வந்துச்சுன்னா அவங்க அடிச்சுக்கிற மாட்டாங்க, அவங்க அல்லாஹ்வுடைய அதிகாரத்தை கையில் எடுத்துக்கிடுவாங்க. அல்லாஹ் தானே ஒரு ஆளை இல்லாம ஆக்குறல, அல்லாஹ் தானே செய்யணும். நீ அழிஞ்சே போயிருவ, அல்லாஹ் மாதிரி அழிஞ்சே போயிடும். நீ எப்படி சொல்றது? அத நீ நாசமா போயிருவ, நீ உருப்படாம போயிருவ. இதெல்லாம் வந்து நீங்க சொல்றது உங்களுக்கு அதிகாரம் இருக்கா? இது நம்மளும் திட்டுவோம். ஆம்பளை என்ன திட்டுவோம்? அட முட்டா பையில, மட பையில, கிறுக்கு பையிலமோ. இது அவனுடைய கேரக்டர் சொல்லுவோம். அவங்க எதிர்காலத்தை சொல்லுவாங்க. சபித்தல் என்பது எது சேர்ந்தது? நாளைக்கு நடக்கிறது. நீ தேரவே மாட்ட, அது எப்படி நீ சொல்லுவ? இவன் தேர மாட்டான்னு உனக்கு என்ன தெரியும்? அல்லாஹ்வுல செய்யணும். இது அல்லாஹ்வுக்கு ரொம்ப கோபத்தை ஏற்படுத்தும். நீ அல்லாஹ்வா? ஒரு ஆளை சபிக்கிறதுக்கு நீ யாரு? கிறுக்கன்னு திட்டு, முட்டா பையன் திட்டு, மடப்பையன் திட்டு, ஒழுக்கம் இல்லாதவன் திட்டு, மண்டக்கணம் பிடிச்சவன் திட்டு. அவன்கிட்ட என்ன இருக்குன்னு நீ நினைக்கிறியோ அதை சொல்றது வேற. ஆம்பளைட்ட தான் இருக்கும். ஆம்பளை சண்டை போட்டான்னு சொன்னா என்ன செய்வான்? இப்படிதான் திட்டுவான். எதிர்காலத்தை சொல்லி திட்ட மாட்டான். நீ ஒண்ணு தேரவே மாட்டாடா, ஒண்ணுக்கு உதவ மாட்டாடா. பெத்த பிள்ளையும் சொல்லுவாங்க. பெத்த பிள்ளையும் கோபத்தில் சொல்லி செய்வாங்க, நீ கஞ்சா கடைக்கும் ஆக மாட்ட, கல்லு கடைக்கும் ஆக மாட்ட, ஒண்ணுக்கு ஆக மாட்ட. இது இருக்கா இல்லையா? ரசூலுல்லாஹ் எவ்வளவு அழகா எடை போடுறாங்கன்னு பாருங்க. அது வந்து அல்லாஹ்வுடைய தன்மைக்கு வந்து, கடவுள் தன்மைக்கு வந்து அவங்க போட்டி போடுறாங்க போது அல்லாஹ் கோபம் ரொம்ப வருது. அதனால என்ன பண்றான் அல்லாஹ்? அவங்க நரகத்தில் அதிகமாக பார்க்கிறேங்கிறாங்க. சரி, இவர் அதுல கேள்வி அது இல்லை. இது வந்து அவர் இதை வச்சு அவர் என்ன கேட்கிறாருன்னு கேட்டா, சொர்க்க நரகமெல்லாம் எப்ப? இனிமே தான். இப்ப சொர்க்க நரகத்துக்கு எல்லாரும் போயிட்டாங்களா? போகல. இப்ப ரசூலுல்லாஹ்வுக்கு சொர்க்கம் தானங்க. கியாமத்து நாள்ல, நியாய தீர்ப்பு நாள்ல தீர்ப்பளிப்பான். நீலாம் சொர்க்கத்துக்கு போ, நீலாம் நரகத்துக்கு போ அப்படின்னு நல்லா ஜட்ஜ்மெண்ட் பண்ணுவான். அப்பதான் சொர்க்கவாசி சொர்க்கத்துக்கு போவாங்க, நரகவாசி நரகத்துக்கு போவாங்க. அப்ப வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து பெண்களை நரகத்தில் எப்படி பார்த்திருக்க இயலும்? அதான் அவர் கேள்வி. அவர் கேள்வி இந்த சம்பவத்தை வச்சு, சம்பவத்தை நான் வேற ஒரு அறிவுரைக்காக சொல்லிக்கிட்டேன். பெண்கள்கிட்ட இந்த திருத்தம் வரணுங்கிறதுக்காக வேண்டி, அந்த குறைபாடுகளை திருத்திக்கிறதுக்காக வேண்டி நானா நுழைச்சுக்கிட்டாத. அவர் கேள்வி என்னன்னு கேட்டா, நரகம் சொர்க்கத்துக்கு இனிமே தான் போக போறாங்க. நரகத்துக்கு போறவன் இனிமே தான் போக போறான், சொர்க்கத்துக்கு போறவங்க இனிமே தான் போக போறாங்க. இப்பவே சொர்க்கத்தில் எப்படி பார்க்க இயலும்? இப்பவே நரகத்தில் எப்படி பார்க்க இயலும்? அப்படின்னா இப்ப அப்பப்போ மொத்தம் நேரம் போயிடுவாங்களா? அதான் அவருடைய கேள்வி. இத வந்து இந்த ஒரு ஹதீஸ் மட்டும் இல்ல, இது மாதிரி நிறைய விஷயங்கள் வரும். எல்லாத்துக்கும் ஒரு பதில் தான். என்ன நிறைய வரும்? ரசூலுல்லாஹ் மேராஜுக்கு போனாங்க. மேராஜுக்கு போய் என்ன பண்ணாங்க? பட்டி வாங்குறவர்கள் எப்படி தண்டிக்கப்படுவாங்க அதை பார்த்துட்டு நமக்கு சொன்னாங்க. விபச்சாரம் செய்கிற பெண்களை பார்த்தேன்,
அவங்க இந்த மாதிரி தண்டிக்கப்படுறதை பார்த்தேன் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி வந்து உலகம் படைக்கப்பட்டதுலேருந்து அழிக்கிற வரைக்கும் உள்ள அத்தனை பேரையுமே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் உட்கார்ந்துருக்கிறாங்க, இப்படி வலது பக்கம் எட்டி பார்க்குறாங்க, அந்த குழந்தைகளை பார்த்து சிரிக்கிறாங்க, இப்படி இடது பக்கம் பார்க்குறாங்க, அதை பார்த்து அழுகுறாங்க. என்னன்னு நான் கேட்டேன், இந்த வலது பக்கம் இருக்கிறவங்கலாம் சொர்க்கத்துக்கு போகிற பிள்ளைங்க, அதை நினச்சி அவர் சந்தோஷப்படுறாரு. இடது பக்கம் இருக்கிறவங்கலாம் நரகத்துக்கு போகிற பிள்ளைங்க, அதை நினச்சி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் நம்ம முதல் தகப்பனார் இருக்கார்ல அவர் அழுகுறாருன்ற சொல்ல விளக்கம் சொல்கிறாங்க. அப்போ சொர்க்கவாசிகள் இந்த பக்கம் சொர்க்கவாசிகளை பார்க்குறாங்க, அந்த பக்கம் நரகவாசிகளை பார்க்குறாங்க. அப்போ இப்படிலாம் வரும் பொழுது நமக்கு ஒரு குழப்பம் வருது. என்ன குழப்பம்? சொர்க்கத்துக்கு இனிமே தான் போவாங்கன்னு ஒரு பக்கம் சொல்றீங்க, ஒரு பக்கம் ஏற்கனவே போயிட்டா சொல்றீங்க. முரண்பாடு இருக்குல்ல. இதில் குழப்பம்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. இனிமே தான் போக போகிறோம். சொர்க்கவாசிகள் சொர்க்கத்துக்கு இனிதான் போவார்கள், நரகவாசிகள் நரகத்துக்கு இனிதான் போவார்கள். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேராஜில் பார்த்ததா சொல்றாங்கல்ல, அதுல அவங்க அந்த வாசகத்தை அழகா யூஸ் பண்றாங்க. எனக்கு எடுத்து காட்டப்பட்டது, சொர்க்கவாசிகள் வந்து சொர்க்கத்தில் என்னென்ன இன்பங்களை அனுபவிப்பார்கள் என்பது எனக்கு எடுத்து காட்டப்பட்டது, நரகவாசிகள் வந்து நரகத்தில் என்னென்ன தண்டனைகள் அனுபவிப்பார்கள் என்பது எனக்கு எடுத்து காட்டப்பட்டதுங்கிறாங்க. எடுத்து காட்டுன விளங்குதா உங்களுக்கு? எடுத்து காட்டுதல் என்பது நடக்கிறதுக்கு முன்னாடி எடுத்து காட்டலாம். நம்ம ஒரு கிரவுண்ட் இடத்த வாங்கி வச்சுக்கிட்டு காலி மனை, அதில் பில்டிங் அஸ்திவாரம் கூட போடலை, நம்ம எடுத்து காட்டலாம். இப்படி இந்த இடத்துல இந்த பாத்ரூம் ஒரு படம் போட்டு வெறும் இடம் தான் இருக்கு, வெறும் இடத்துக்கு படம் போட்டுருவோம். படத்தை போட்டு இதான் பாத்ரூமு, இதான் பெட்ரூமு, இதான் டைனிங் ஹாலு, இதான் ரிசப்ஷனு, இதான் போர்ட்டிகோன்னு சொல்லி நம்ம என்ன செய்ய முடியும்? அந்த பில்டிங்கில் உள்ள எல்லாத்தையுமே அதுக்கு நாளைக்கு எப்படி அமையுமோ அதை கற்பனையில் கொண்டு வந்து இப்படி கொண்டாந்து காட்ட இயலும்ல. உங்களுக்கு இயலும்னு அல்லாஹ்வுக்கு இயலாதா? உங்களுக்கு இயலும், எனக்கு இயலும், படைச்ச இறைவனுக்கு இயலாதான்னு கேட்கிறேன். நாளைக்கு நடக்கிறத இன்னென்னது செஞ்சால் இன்னென்ன மாதிரி நடக்கும் என்பதை முன்கூட்டி அல்லாஹ் அப்படி அந்த காட்சியை கொண்டாந்து காட்டுவான். இன்னென்ன தப்பு செஞ்சால் இன்னென்னது கிடைக்கும். இந்த ஆண்கள் அதிகமாக அப்படி கண்ணுக்கு முன்னாடி தெரியும், ஆண்கள் கம்மியா இருக்கிற மாதிரியும் பெண்கள் ஜாஸ்தியா இருக்கிற மாதிரி ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியும். அல்லாஹ்வுடைய ரசூல் அவங்க நமக்கு சொன்னால் நம்ம அதுல இருந்து பாடம் கத்துக்குருவோம், திருந்திக்கிருவோம். அப்படிங்கிறதுக்காக வேண்டி இனி நடக்க போற விஷயங்களை முன்கூட்டியே எடுத்து காட்டுதல். ரசூலுல்லாஹ் சொர்க்கத்தை பார்த்தாங்க, அதை பார்த்தாங்க, இதை பார்த்தாங்க, என்ன ஹதீஸ் நீங்கள் படித்தாலும் அதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்? இனிமேல் தான் ஒருவர் சொர்க்கத்துக்கு போவார், இனிமேல் தான் ஒருவர் நரகத்துக்கு போவார். இனிமேல் தான் எப்ப? ஒட்டுமொத்த உலகம் அழிக்கப்பட்ட பிறகு, சொர்க்கவாசிகளை நரகவாசிகளை விசாரிக்கப்பட்ட பிறகு, இறைவன் தீர்ப்பளித்த பிறகுதான் சொர்க்கவாசிகள் சொர்க்கத்துக்கும் நரகவாசிகள் நரகத்துக்கும் போவாங்க. ஆனால் இறைவன் நாடினால் எடுத்துக்காட்ட இயலும். இப்ப முரண்பாடு ஒன்றும் கிடையாது. இஸ்லாத்துல எதுவும் முரண்பாடு கிடையாது. சரியான முறையில் புரிந்துகிட்டோம்னு சொன்னா தெளிவாகி போயிடும். இறைவன் திருக்குரானில் சூரத்துல் லுக்மானில் இன்ன ஷிர்க லுல்முன் அலீம், நிச்சயமாக இணை வைத்தல் மாபெரும் அநியாயமாகும் என்று கூறுகின்றான். இங்கு இணை வைத்தல் என்றால் என்ன என்பதை பற்றியும், அது ஏன் மாபெரும் அநியாயம் என்று இறைவன் வேறு எவ்வளவோ பாவங்கள் இருந்த போதிலும், விபச்சாரம், கொலை செய்தல், கற்பழிப்பு, இது போன்ற மனிதர்களுக்கிடையே இழைக்கப்படும் பாவங்கள் அதிகமாக இருந்த போதிலும் தனக்கு இணை வைப்பதை ஏன் இறைவன் மாபெரும் அநியாயம் என்று கூறுகின்றான் என்பதை பற்றியும், இதை ஏன் இவ்வாறு கேட்கின்றேன் என்றால், எனது அலுவலகத்தில் உள்ள நண்பர் அவரிடம் நான் இது குறித்து விவாதித்த போது அவர் கூறினார், இறைவன் ஒன்றும் ஜாகிர் ஹுசேன் அல்ல, அவன் தந்தை போன்று அனைவரையும் மன்னித்து விடுவான் என்று. சோ ஆகவே இது குறித்து ஐயா அவர்கள் திருக்குறான்ல இறைவனுக்கு இணை கற்பித்தல் மிகப்பெரிய அநியாயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாவத்திலே பெரிய பாவமாக அதுதான் குர்ஆனை தேடி பார்த்தீங்கன்னா அதுதான் முதலிடத்தில் வைக்கப்படுகிறது. அவருடைய கேள்வி என்னன்னு கேட்டா, திருடுறது, கொலை செய்யறது, விபச்சாரம் செய்யறது, மோசடி செய்யறதுன்னு எவ்வளவோ தீமைகளை மனுஷன் செய்யறான். இதையெல்லாம் விட அது ஏன் பெரிய தீமைன்னு சொல்லப்படுது? கொலை செய்யறதை விட, விபச்சாரம் செய்யறதை விட கூட எது பெரிய பாவம்? இணை கற்பித்தல் பெரிய பாவம் அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கு என்ன ரீசன் என்ன அப்படின்னு கேட்கிறார். முதல்ல நீங்க விளங்கிக்கிறன்னு, இணை கற்பித்தல்னா என்னன்னு முதல்ல விளங்கிக்கிறங்க. இந்த வார்த்தையே நிறைய பேருக்கு விளங்க மாட்டேங்குது. அதனால இணை கற்பித்தல்னா என்னன்னு கேட்டா,
அதாவது இறைவனுக்கு இணையாக ஒருவரை கருதல். இணை கற்பித்தல் அர்த்தம் இறைவனுக்கு ஈக்குவலாக, இறைவனுக்கு சமமாக ஒருவரையோ ஒரு பொருளையோ நம்புறது தான் இணை கற்பித்தல். இணை கற்பித்தலுக்கு அர்த்தத்தை முதல்ல விளங்கிக்கிறங்க. அப்ப அல்லாண்டு ஒருத்தர் இருக்கும் பொழுது அவனுக்கு சமமா இதுவும் இருக்குது அப்படின்னு சொல்வதுதான் இணை கற்பித்தல். அல்லாண்டு ஒருத்தன் இருக்கும் பொழுது அவனுக்கு சமமா இவர் இருக்கிறாரு, இவர் அவன மாதிரி தான் அப்படின்னு சொல்வதுதான் இணை கற்பித்தல்ங்கிற. முதல் இந்த வார்த்தையை விளங்கின அர்த்தத்தை. இணை கற்பித்தல்ங்கிறது கொஞ்சம் விளங்க கஷ்டமா இருந்தால் அல்லாஹ்வுக்கு சமமாக மற்றவர்களை கருதுவது பெரிய பாவம். இது கொஞ்சம் எளிமையா வழங்கும். இணை கற்பித்தல் பெரிய பாவம் என்று சொன்னால் எப்படி விளங்குமோ அதை விட அல்லாஹ்வுக்கு சமமாக மற்றவங்களை கருதுவது பெரிய பாவம். இது கொஞ்சம் உங்களுக்கு காரணத்தோட விளங்கி போயிடும். இதை வச்சுக்கிறங்க. இது ஏன் பெரிய பாவம் ஆகுது அப்படின்னு சொன்னா உங்களுக்கு புரிகிற மாதிரியே நான் உங்களுக்கு சொல்றேன். உதாரணம், ஒரு கணவன் மனைவி இருக்கிறாங்க. கணவன் மனைவி, அந்த மனைவி என்ன செய்யறா, கணவனுக்கு நிறைய தப்பு செய்யறா. என்ன தப்பு செய்யறா, ஒரு நண்பரை கூட்டிகிட்டு போய் டீ போடுன்னு சொல்றான், நீ போட்டு குடிச்சுக்கங்கிறான். அவனுக்கு எப்படி இருக்கும், போய் சோறு வைக்க சொல்றீங்க போட்டு தின்னு அப்படிங்கிறா. எப்படி இருக்கு, நமக்கு கோபம் வரும், கண்டிப்பா கோபம் வரும்னு வைங்களேன். இருந்தாலும் இதை சகிச்சுக்கிட்டு ஒருத்தன் இருந்துருவான், சரியா? அதே நேரத்தில் இன்னொரு மனைவி இருக்கிறான். இப்படி ஒரு மனைவி, இன்னொரு மனைவி இருக்கிறா. அவன் டீ கொண்டு வர சொன்னா ஓவலே கொண்டு வர்றான், சோறு போட சொன்னா பிரியாணி கொண்டு வர்றான். அவன் என்ன செய்யறான், சோறு தான் கேட்கறான். அவன் என்ன செய்யறான், சோறு என்ன இந்த பிரியாணிங்கிறான். டீ தான் கேட்கறான், ஓவல் கொண்டு வர்றான். ஆனா அவனை வைக்கிற இடத்துல வேற ஒருத்தனோட வச்சுட்டான். இவ்வளவையும் பண்ணிவிட்டு அவனுக்கு ஈக்குவலாக, அவனுக்கு இணையாக பெட்ரூம்ல ஒருத்தனோட உட்கார்ந்துருக்கிறான். வீட்டுக்கு வர்றான், ஓவல் தந்தது யாவும் வருமா, வராது. பிரியாணி தந்தது யாவும் வருமா, வராது. என்ன யாவும் வரும், ஏன் இடத்துல எப்படி இன்னொருத்தனை வைக்கிற. ஆனா அவ இருக்கிறாள, இவன் இடத்துல யாரையும் வைக்கல. எவ டீயை நீனே போட்டு குடின்னு சொன்னால, கடையில் போய் சாப்பிடுன்னு சொன்னால, அவ என்ன பண்ணல, ஒரு நாள் இவனை வைக்கிற இடத்துல யாரையும் வைக்கல, பெட்ரூமுக்குள்ள யாரையும் அனுமதிக்கல, இவனை மட்டும்தான் அனுமதிக்கிறான். ஆனால் எந்த சொல்லையும் கேட்க மாட்டேங்கிறான். இதுல ரெண்டுல கோபம் உள்ளது எது ரொம்ப கோபம்? ஒரு மனுஷனுக்கு ரொம்ப கோபம் எதுல வரும், டீ போட்டு தராதுல கோபம் வருமா, சோறு தராது கோபம் வருமா, படுக்கையை பகிர்ந்து கொண்டதுல கோபம் வருமா? எதுல கோபம் வரும், வரும்ல. அப்ப உன் இடத்துல நீ ஒரு மனுஷன், நீ அந்த பொம்பளையை படைக்கல, மனைவிங்கிறவள் நீ படைச்ச, நீ படைக்கல. நீ ஒரு சோறு தர்றேன் கஞ்சி தர்றேன்னு சொல்லிட்டு ஒரு அக்ரிமெண்ட்ல கூட்டிட்டு வந்திருக்கிற. இதுல நீ எவ்வளவு எதிர்பார்க்கிற, என் இடம் எனக்கு தான், மத்த என்ன வேண்டாலும் செஞ்சிரு, என் இடத்த மட்டும் யாரும் கொடுத்துறாத சொல்றியா? அதன் அர்த்தம், கல்யாணத்துடைய அர்த்தம் என்ன, நீ என்ன வேணாலும் சொல்லு, சோத்துல உப்பு போடாம ஆக்கி வைக்கி தின்னுட்டு போற, ஏன் இடத்துல எவனே உட்கார, அதன் அர்த்தம். அப்ப நீ படைக்காத, உனக்கு எந்த சம்பந்தம் இல்லாத ஒரு பொம்பளைக்கு உனக்கு சமமா, உனக்கு ஈக்குவலா ஒரு ஆளை கொண்டே வச்சா எவ்வளவு கோபம் வருத. அப்ப அல்லாஹ் இந்த அகிலத்தையும் படைச்சிருக்கிறான். இந்த பூமி அவனுடையது, இந்த வானம் அவனுடையது, உன் உடல் அவனுடையது, உன் உயிர் அவனுடையது, நீ சுவாசிக்கிற காற்று அவனுடையது, நீ திங்கிற சோறு அவனுடையது. இவ்வளவையும் தின்றுபிட்டு இவர் தான் தந்தார்னு ஒரு செத்து போனால கொண்டே காட்டினா, அவன் ஜோத்து தின்றுபிட்டு என்னைக்கோ மூத்தா போனால் இருப்பார், அடக்கம் பண்ணி இருக்கும்ல, இவர் தான் எனக்கு பிள்ளையை தந்தாரு. அவனுக்கு எப்படி வரும், அட பாவி, அவரே நான் படைச்சிருக்கிறேன், உன்னை நான் படைச்சிருக்கிறேன், என் இடத்துல கொண்டு அவரை வைக்கிறீடான்னு கோவம் வருமா வராதா? ஒரு புருஷனுக்கு பொண்டாட்டி மேல இருக்கிற உரிமையை விட படைச்சவனுக்கு அடிமைகள் மேல உரிமை அதிகம் இல்லையா? ஏன் கோபம் வருது? பிறந்த அவங்களுக்கு விஷயம், படைச்சவன் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறான், அவன் தான் உங்களை படைச்சான்னு எல்லாருக்கும் தெரியுது, நீங்க சுவாசிக்கிற காத்து அவனுடையதுன்னு தெரியுது, மழையை அவன் தான் இறக்குறான்னு தெரியுது. நீ போய் யார்கிட்ட போய் கேட்கறியோ, அவளியா மகானு பெரியாருங்கிறிய, அவரெல்லாம் கூட அவன் தான் படைச்சான். அவர் மூத்தா போயிட்டார், இப்ப அவர் இல்ல, அவரை ஒண்ணும் இல்லாம இருந்து அல்லா தான் படைச்சான். நீ என்ன பண்ற, அப்துல் காதர் ஜிலானியே சாவுல மீது ஆண்டவரேங்கிற, எப்படி இருக்கு அவனுக்கு, அடப்பாவி.
நான் ஒருத்தன் வந்து உன்னைய படைச்சு கூட செஞ்சிருக்கும் போது சாவுல மீது, அவர் யாரா சாவுல மீது கோபம் வருமா வராதா? ஏன் கோபம் வருதுன்னு அவர் கேட்கிறார், தர்க்க ரீதியா தான் கேட்கிறாரு. அவர் ஆதாரம் சொல்லிட்டார் அது பெரிய பாவம்ங்கிறதுக்கு. அவர் கேட்கறது என்ன, இது ஏன் ஒரு பெரிய கோபம் வருதுன்னா வரத்தான் செய்யும். ஒரு பொசிஷன்ல இருக்கிறவன் வந்து அவனுக்கு கீழே உள்ளவனை வந்து அந்த இடத்துல வச்சு பார்த்தீங்கன்னா எடுத்துக்கொள்ளாது எவனுக்குமே. ஒரு ஹெட் மாஸ்டர் இருக்காரு பள்ளிக்கூடத்தில், அவர் இடத்துல வந்து அதுக்கு கீழே உள்ள வாத்தியாரை வைக்க முடியுமா? பெல்லடிக்கிற பியூனை கொண்டு போய் அந்த இடத்துல நீங்கள் நிப்பாட்ட முடியுமா? ஒரு சங்கத்தில் முடியுமா? ஒரு இயக்கத்தில் முடியுமா? இந்த இடத்த வாடகை பிடிக்க வர்றீங்க, இதுக்கு யார் அத்தாரிட்டி? அவர்கிட்ட போய் அக்ரிமெண்ட் போடணுமா? தெருவில் வாட்ச்மேன் இருப்பார், அவர்கிட்ட போய் அக்ரிமெண்ட் போட முடியுமா? அப்போ வாட்ச்மேன் இடத்துல வைக்கணும், நிர்வாகி இடத்துல வைக்கணும்னு தானே அர்த்தம். வாட்ச்மேன் வந்து நிர்வாகிட்ட பேசலாம், வாட்ச்மேன் போய் பேசுனீங்கன்னா அது நிர்வாகி கேட்டுட்டு இருந்தாருன்னு சொன்னா கோபமா வராதா? அப்ப ஏன் கோபம் வருதுன்னு கேட்டா, அல்லாஹ் தான் பெருமைக்கு சொந்தக்காரன். பெருமைக்கு ஒரு மனுஷனுக்கு பெருமை அடிக்க ஒண்ணுமே கிடையாது. அல்லாஹ்வுக்கு தான் அனைத்து பெருமையும் அவனுக்கே உரியது. உலகுல் கிப்ரியாவு, பெருமை பூரா அவனுக்கு உரியது. அப்படிப்பட்ட அவனுடைய இடத்துல இந்த கல்லை கொண்டு வைக்கிறான். ஒருத்தன் என்ன செய்யறான், ஒரு கல்லுக்கு முன்னாடி நின்றுக்கிட்டு நீ தான் மலையை தாண்டு கேட்கறான். ஒரு கல்லு அவனுக்கு எப்படி, அட பாவி, மலையை நான் தந்துக்கிட்டு இருக்கிறேன், இந்த கல் பாறாங்கல் உனக்கு மலையை தருமா? சூரியனே என்னை காப்பாத்துங்கிறான் ஒருத்தன். அட கிறுக்கு பையில, நான்லடா உன்னை காப்பாத்திட்டு இருக்கிறேன், அந்த சூரியனை நான்லடா காப்பாத்திட்டு இருக்கிறேன். என்கிட்ட கேட்கறது சூரியன் கோபம் வருமா இல்லையா? கோபத்துக்கு காரணம் விளங்குதா? ஒன்னு விளங்காட்டி இந்த பொண்டாட்டி புருஷன் சொன்ன அதை யோசிச்சு பாருங்க, விளங்கிக்கிறோம். அப்போ பெரிய பாவம் எது? நம்மளை வைக்கிற இடத்துல வேற ஆளை வைக்க கூட நினைக்கிறீல்ல, அதுதான் காரணம். அல்லாஹ்வுக்கு ரொம்ப கோபம் வரும், மன்னிக்க மாட்டான், நிரந்தர நரகத்தில் போட்டுருவான். பாண்டிச்சேரியில் சேர்ந்த யாஸ்மின் சகோதரி கேட்குறாங்க, ஒருவர் இறந்து விட்டால் அவரது பிள்ளைகள் துவா செய்ய வேண்டும் என்று கூறியுள்ளீர்கள். இறந்தவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு நாம் துவா செய்யலாமா? இது கூடுமா? ஒரு மனிதர் வந்து இறந்துட்டார்னு சொன்னா அவருக்கு வந்து 3 வழிகளில் அவனுக்கு நன்மை கிடைக்கும் என்று நபிகள் நாயகம் சொன்னாங்க. ஒரு வழி என்னன்னு கேட்டா, அவர் செஞ்சுட்டு போற நிலையான தர்மம். அவர் ஒரு கிணறை வெட்டிட்டு போறாரு, அதில் நன்மை வந்து செத்து போன பிறகு நன்மை கிடைச்சிக்கிட்டே இருக்கும். கிணறை பயன்படுத்துவாங்கல்ல, ஒரு நல்லது கெட்டதை மக்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு போறாரு, அந்த நன்மை அவருக்கு அவர் மௌத்தா போன பிறகு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். இன்னொன்று என்ன சொன்னாங்கன்னு கேட்டா, நல்ல குழந்தையை ஒருவர் வளர்த்து விட்டுட்டு போயிருந்தார்னு சொன்னா அந்த குழந்தை செய்கிற பிரார்த்தனையினால அவருக்கு நன்மை கிடைக்கும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. குழந்தை இல்லாதவருக்கு என்ன செய்யறது? அவர் கேள்வி என்னன்னு கேட்டா, நபிகள் நாயகம் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, பிள்ளைகள் தகப்பனுக்கு மௌத்தா நான் இறந்த பிறகு எனக்காக வேண்டி என்னுடைய பிள்ளைகள் பிரார்த்தனை செய்வார்களே ஆனால் அது எனக்கு நன்மையை சேர்க்கும் அப்படின்னு நபிகள் நாயகம் சொன்னாங்களே. பிள்ளைகள் இல்லாதவங்களுக்கு மற்றவங்க பிரார்த்தனை செய்யலாமா? அவருக்கு அந்த பாக்கியம் கிடைக்காதா? கிடைக்க என்ன வழின்னு சொல்லி அவர் கேட்கிறார். அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த பிள்ளைகள் பிரார்த்தனை கிடைக்கும்னு சொன்னாலும் குர்ஆன்ல அல்லாஹ் நமக்கு என்ன சொல்றான்னு கேட்டா, மூமின்களுடைய முஸ்லிம்களுடைய பண்பாடுகளை பற்றி பேசும் பொழுது அவன் அல்லாஹ் சொல்லி காட்டான், ரப்பனா ஃபிர் லனா, முஸ்லிம்கள் எப்படி இருக்க வேண்டும் என்றால், இறைவா எங்களை மன்னிப்பாயாக, ஒலி இஹ்வானி நல்லதீன சபகூனா பில் ஈமான், ஈமானோடு இறை நம்பிக்கையோடு எங்களுக்கு முன்னால் மரணித்து விட்டார்களே அவங்களை மன்னிப்பாயாக என்று கேட்க வேண்டும்னு அனைவருக்கும் கடமையாக்குறான். உள்ளவங்களுக்கு அடிஷனலா ஒரு துவா கிடைச்சு போயிடும். புள்ள இல்லாதவங்களுக்கு கூட அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா நம்மளுக்கு சொல்ல சொல்றான், யா அல்லாஹ் எங்களை மன்னிச்சிருன்னு மட்டும் கேட்க கூடாதான். எப்ப நீங்க பிரார்த்தனை பண்ணினாலும் யா அல்லாஹ் எங்களை மன்னிப்பாயாக, எங்களுக்கு முன்னாடி இறை நம்பிக்கையோடு இறந்து விட்டார்களே இணை கற்பிக்காமல் அவங்களை நீ மன்னிப்பாயாக என்று முன் சென்றவர்களுக்காக துவா செய்கிற கடமையை அனைவர் மீதும் அல்லாஹ் சுமத்துறான். ஏன் சுமத்துறான்? எல்லாருக்கும் புள்ள இருக்காதுன்னு அவன் தெரிஞ்சதுனால சுமத்துறான். எல்லாருமா புள்ள பெற்றிருப்பாங்க, புள்ள இல்லாதவங்க இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கணும்ல, அதுக்காக வேண்டி அல்லாஹ் கொடுக்குற கிஃப்ட் சலுகை என்னன்னு கேட்டா, நீங்கள் உங்க வாழ்க்கையில ஒவ்வொருவரும் என்ன செய்யணும், எப்போ துவா செஞ்சாலும் இறைவா எங்களை மன்னிச்சிரு, எங்களுக்கு முந்தி யாரெல்லாம் ஈமானோடு மரணித்து விட்டார்களோ அவங்களை மன்னிப்பாயாக என்று கேட்பீர்களேயானால், புள்ளை இல்லாமல் இறந்தார்கள் பாருங்க, அவர்களுக்கெல்லாம் அந்த பிரார்த்தனை கிடைக்கும். நீங்களே புள்ளை இல்லாமல் இறந்து விட்டீர்களேயானால் இந்த பழக்கம் தொடரும் பொழுது மற்றவங்க உங்களுக்கு செய்வாங்க. இந்த பழக்கத்தை நம்ம ஒரு கண்டினியூ பண்ணிட்டு இருக்கும் பொழுது நம்ம அவங்களுக்கு செய்யற மாதிரி இதை மக்களுக்கு சொல்லி கொடுத்துட்றோமா, அவங்க நமக்கு மூத்துக்கு பிறகு கேட்கிறவங்க துவா நமக்கு கிடைக்கும். இப்படியான ஒரு தொடர் இருக்கிறதுனால
இறந்தவர்களுக்காக வேண்டி மற்றவங்களும் துவா செய்யணும். அது ஒரு நல்ல ஒரு பண்பாடு. அதனால் செய்யணும்னு அல்லாஹ் உன்னை சொல்லி தர்றான்னு கேட்டா நன்மை இருந்தால் தான் சொல்லி தருவான். நன்மை இல்லாத உன்னை செய்யணும்னு அல்லாஹ் சொல்லி தருவானா? கண்டிப்பா நன்மை கிடைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். என் பேர் முகமது ஹாரூன். நான் உங்களிடத்தில் ஒரு சந்தேகம் கேட்க வேண்டும் என்று இருக்கின்றேன். ஜகாத் ஒரு முறை கொடுத்து விட்டால் போதும், பிறகு கொடுக்க வேண்டாம் என்று தாங்களுடைய சொற்பொழிவுகள் தாங்கள் தெரிவிக்கின்றீர்கள். உதாரணமாக இப்பொழுது ஒரு கட்டடம் இருக்கின்றது. அதனுடைய விலை இந்த வருடம் ஒரு 10 லட்சமோ 5 லட்சமோ இருக்கின்றது. அதுக்கு நாம் 2% ஜகாத் கொடுத்து விடுகின்றோம். அடுத்த வருடம் அந்த ஏரியாவுடைய விலை அதிகமாகிவின்றது. அதற்கு எப்படி நாம் ஜகாத் கொடுக்க வேண்டும்? அதாவது சகோதரர் என்ன கேட்கிறாருன்னு கேட்டா, ஒரு தடவை தான் ஜக்காத்துன்னு நம்ம சொல்றோம் அப்படிங்கிற அடிப்படையை வைத்து அவர் கேட்கிறாரு. அந்த விஷயத்தை கொஞ்சம் நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். ஜக்காத் என்பது ஒரு மனிதன் மரணிக்கிற வரைக்கும் அவன் செய்து கொண்டே இருக்க வேண்டிய கடமை. அவனுடைய ஆயுளில் ஒரு முறை செய்ய வேண்டிய கடமை என்று நம்ம எங்கேயுமே சொல்லலை. வழங்குதா? ஜக்காத் என்பது ஒரு மனிதன் சாவுற வரைக்கும் அவனுடைய பொருளாதாரத்துக்கு தகுந்தவாறு கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதுதான் கடமையை தவிர அவன் லைஃப்லேயே ஒரு தடவை கொடுக்கணும் அப்படின்னு நம்ம சொன்னதாக ஒரு தவறான கருத்து பிரச்சாரம் செய்யப்படுகிறது. அப்படி நீங்கள் விளங்கிக் கொள்ளக்கூடாது. நம்ம என்ன சொல்றோம்னு கேட்டா, ஒரு பொருளுக்கு தான் ஒரு தடவைங்கிறோம், ஒரு ஆளுக்கு ஒரு தடவைன்னு சொல்லலை. என்கிட்ட ஒரு 100 பவுன் இருக்கிறது என்றால் 100 பவுனுக்கு நான் இப்போ ஜக்காத்து கொடுத்துட்டேன். அடுத்த வருஷம் 110 பவுன் இருக்கிறது, அந்த 10 பவுன் கொடுக்கணும். இப்படியே 100ல இருக்காது, கூடும் குறையும். பொருளாதாரம் என்பது ஒரே ஸ்டாண்டர்டா இருந்துகிட்டே இருக்காது எல்லா மனுஷன்ட்டையும். எவருடைய பொருளாதாரத்தை எடுத்தாலும் அது திடீர்னு கூடி இருக்கும், இல்லைன்னா குறைஞ்சிருக்கும். கூடுனவர்கள்லாம் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. அப்ப நம்ம மரணிக்கிற வரைக்கும் ஜக்காத் இருந்து கொண்டே இருக்கும். கொடுத்ததுக்கு திருப்பி கொடுக்க வேணாம். 10 லட்ச ரூபா பணம் இருக்குது, அது கொடுத்து விட்டோம், அடுத்த வருஷம் அதுக்கே நீ கொடு, அடுத்த வருஷம் அதுக்கே நீ கொடுன்னு சொல்வதற்கு ஆதாரம் இல்லை. அது மார்க்கத்தில் சொல்லப்படவே இல்லை. சொல்லாத ஒன்றை நம்ம சொல்வதற்கு அதிகாரம் இல்லை. அல்லாஹ் அதை சொல்லணும், அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லணும். அல்லாஹ்வும் ரசூலும் கொடுத்ததுக்கே திருப்பி திருப்பி கொடுங்க என்று சொன்னதற்கு ஒரு ஆதாரம் இல்லை என்று நம்ம சொல்லுகிறோம். இதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஒரு ஆயுள்ள ஒரு முறை ஜக்காத்து என்பதற்கு அர்த்தம் வேற, ஒரு பொருளுக்கு ஒரு முறை ஜக்காத்து என்பதற்கு அர்த்தம் வேற. ரெண்டுக்கும் உள்ள வேறுபாடு விளங்காம மௌத்தாவர வரைக்கும் உள்ள கடமையை ஒரு தடவை கொடுத்தால் போதும் என்று சொல்கிறார்கள். அப்படி திசை திருப்பி மக்களுக்கு ஒரு தவறான ஒரு கருத்தை பிரச்சாரம் செய்யறாங்க. இவங்க கேள்வியில் அது வரல. இந்த விஷயத்தை நான் விளக்கிட்டு தான் சொல்லணும், அதுக்காக சொன்னேன். இப்போ அவங்க என்ன கேள்வி கேட்குறாங்கன்னு கேட்டால், இப்போ ஒரு 10 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஒரு பில்டிங் எனக்கு இருக்கிறது. அப்போ நான் 25,000 ரூபா அதுக்கு ஜக்காத்து கொடுக்கணும். 2.5% எவ்வளவு? 25,000 ரூபா நான் ஜக்காத்து கொடுத்துருவேன். கொடுத்த உடனே இப்போ இந்த 10 லட்சம் ரூபா பில்டிங் அடுத்த வருஷம் 20 லட்சம் ரூபாயா போகுது. நான் எவ்வளவுக்கு ஜக்காத்து கொடுத்துருக்கிறேன்? 10 லட்சத்துக்கு கொடுத்துருக்கிறேன். இந்த பில்டிங்குடைய அவர் கேட்ட கேள்வி என்னன்னு கேள்வி முதல் விளக்குறேன். இந்த பில்டிங் மதிப்பு 10 லட்சம் ரூபா, இது எனக்கு சொந்தமானது. இதுக்கு நான் ஜக்காத்து கொடுத்துறேன். எவ்வளவு? 25,000 ரூபா கொடுத்துட்றேன், 2.5%. அடுத்த வருஷம் பார்த்தா இந்த பில்டிங்க்கு 20 லட்சம் ரூபாய் போயிடுது. அப்ப நான் கொடுத்த 10 லட்சம் ரூபாய்க்கு தான் கொடுத்துருக்கிறேன். இன்னொரு 10 லட்சம் ரூபாய் இது அதிகமாக இருக்கிறது. இப்ப நான் இன்னொரு 10 லட்சம் ரூபாய்க்கு நான் கொடுக்கணுமா? அதான் அவங்களுடைய கேள்வி. இந்த கேள்வி கொஞ்சம் நுணுக்கமான ஒரு விஷயம் இது. அதனால கொஞ்சம் கவனமா நீங்க கேட்டால் விளங்கும். அதாவது இந்த பண மதிப்பு இருக்கு பாருங்களேன், ரூபாய்க்கு, அதுக்குண்டு இயற்கையான மதிப்பு எதுவுமே கிடையாது. அந்த பேப்பருக்கு இயற்கையாக மதிப்பு இருக்குதா? தங்கத்துக்கு இயற்கையாக மதிப்பு இருக்கிறது, அரிசிக்கு இயற்கையாக மதிப்பு இருக்கிறது. ரூபா நோட்டுக்கு இயற்கையாக மதிப்பு இருக்குதா? 1000 ரூபா நோட்டு செல்லாதுன்னு அறிவிச்சுட்டாண்டா அது வெறும் பேப்பர் தான். அது அரிசியை செல்லாதுன்னு அறிவிக்கலுமா? நீ என்ன செல்ல, அது சோத்தாக்கி திங்கிறது. அரசாங்கம் அறிவிக்கிறதுனால ரூபா நோட்டு அரிசி செல்லும் என்றோ பருப்பு செல்லாது என்றோ ஆகுமா? அதுக்கெல்லாம் எவனும் மதிப்பு கொடுக்கறது, அதுக்கே மதிப்பு இருக்கிறது. அரிசி, பருப்பு, உளுந்து, புடவை, அது மாதிரி பொருள்களுக்கெல்லாம் அதுக்கே மதிப்பு இருக்கிறது. ரூபா நோட்டுடைய மதிப்பு அதுக்கு மதிப்பே கிடையாது. இவன் செல்லும்னா மதிப்பு இருக்கிறது, செல்லாதுன்னா மதிப்பு கிடையாது. 1000 ரூபாய் செல்லாதுன்னா பல்பொடி மடிக்கலாம் அந்த பேப்பரை. 1000 ரூபாய் நோட்டு இன்று முதல் செல்லாதுன்னு அறிவிச்சா என்ன செய்யும்? அது 1000 ரூபாய் ஆகுமா? இந்த பேப்பருக்கு மதிப்பு எதனால் வருதுன்னு கேட்டா, ரிசர்வ் வங்கி கவர்னர் ஒரு சைன் பண்றாரு. இந்த பேப்பர் கொண்டு வர்றவனுக்கு 1000 இன்றைய மார்க்கெட் நிலவரப்படி 1000 ரூபாய் மதிப்புள்ள பொருளை கொடுங்க, நான் அதுக்கு அத்தாரிட்டி, அதான எழுதப்பட்டிருக்கு. ரூபா நோட்டு எடுத்து பார்த்தா உங்களுக்கு தெரியும்.
50 ரூபா நோட்டு தான் எடுத்து பாருங்க, 100 ரூபா எடுத்து பாருங்க, அந்த பேப்பர்ல என்ன எழுதி கையெழுத்து போட்டிருப்பாரு, நான் இதுக்கு கேரண்டி தரேன்னு போட்டிருப்பாரு. ரிசர்வ் வங்கியுடைய கவர்னர் வந்து இந்த பேப்பர் கொண்டு வரக்கூடியவனுக்கு இன்றைய மார்க்கெட்ல 100 ரூபா மதிப்புள்ள பொருளை கொடுங்க அப்படின்னு சொல்லுவார். அதுக்காண்டி வாங்கிட்டு பொருளை கொடுக்குறோம். இதுக்கு கேரண்டி ஒரு ஆள் ஏற்றுக்கிறார். ரிசர்வ் வங்கியுடைய கவர்னர் வந்து, ரிசர்வ் வங்கி கவர்னர்னா கவர்மெண்ட் வந்து அதுக்கு கேரண்டி கொடுக்கிற காரணத்தினால்தான் அதுக்கு மதிப்பு இருக்கிறது. அந்த மதிப்பை பொறுத்த வரைக்கும் அது ஏறும் இறங்கும். நம்பர் தான் 100. அதனுடைய மதிப்புகள் சீரா ஒரே மாதிரி இருக்குமா? இருக்காது. நேற்று 3000 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்கியிருப்பீங்க. அதே பொருளை இன்னைக்கு நீங்க வாங்குறதா 5000 ரூபா ஆகும். அதே பொருள் அதுதான். ஒரு போன வருஷம் தங்கம் வந்து 5000 ரூபாய்க்கு வாங்கினீங்க பவுனும், இன்னைக்கு 8000 ரூபாய்க்கு மேல. அப்ப 5000 ரூபாய்க்கு வாங்கின அந்த பவுனை அதே 5000 ரூபாயை நீங்க கையில வச்சிருந்து திருப்பி போய் வாங்க முடியுமா? இன்னொரு 3000 ரூபாய் போடணும். வழங்குதா? அப்ப இந்த பேப்பருடைய மதிப்பு என்ன செய்யுது? திடீர்னு ஏறுது, திடீர்னு இறங்குது. இந்த பேப்பருக்குன்னு இயற்கையான மதிப்பு ஒன்றும் கிடையாது. இப்ப நம்ம என்ன கவனிக்க வேண்டும் என்றால், இப்ப வந்து ஒரு பில்டிங் உடைய மதிப்பு இப்ப வந்து 10 லட்சம் ரூபாய். இது உதாரணத்துக்கு இன்னைக்கு இதுக்கு நான் என்ன செஞ்சிட்டேன்? 2500 ரூபாய் கொடுத்துட்டேன். இன்னைக்கு நான் 2000 கொடுத்துறேன். அடுத்த வருஷம் 20 லட்சம் ரூபாயா போகுது. இப்ப நீங்க என்னன்னு பாக்குறீங்க? நம்ம 10 லட்சத்துக்கு தானே கொடுத்தோம், 20 லட்சமா இப்ப ஆகி போச்சே, இந்த 10 லட்சத்துக்கு கொடுக்கலன்னு நினைக்கிறீங்க. ஆனால் நீங்க போன வருஷம் கொடுத்தீங்கல்ல 2500 ரூபாய், அந்த 2500 ரூபாயுடைய மதிப்பு இன்னைக்கு 5000 மதிப்பு. அது நீங்க போன வருஷம் கொடுத்தீங்கல்ல 2500 ரூபாய், அது பவுன் 5000 ரூபாய் வாங்குற காலத்துடைய ரூபாய். அது இன்னைக்கு உள்ள இந்த ரூபாய் மதிப்பு பவுன் 8000 வாங்க வேண்டிய ரூபாய். அப்ப நம்ம கொடுத்த 2500 ரூபாய் இந்த 99,75,000 ரூபாய் இருக்க, அதனுடைய மதிப்பு ஏறுமையானால் நான் கொடுத்த 25,000 மதிப்பு தானே ஏறு. 9,75,000 மதிப்பு வந்து டபுள் ஆகுமையானால் நான் கொடுத்த 25,000 ரூபாயுடைய மதிப்பு டபுள் ஆகணும்ல. நான் வந்து இன்னைக்கு 25,000 ரூபாய் கொடுக்கல. நான் எப்ப கொடுத்தேன்? போன வருஷம்ல 25,000 ரூபாய் கொடுத்தேன். போன வருஷம் நான் கொடுத்த 25,000 ரூபாய் இன்னைக்கு உள்ள 25,000 ரூபாய் ஒன்னா? போன வருஷம் உள்ள 25,000 ரூபாய்க்கு 50 ரூபாய் பொருள் வாங்கலாமே. போன வருஷமே நான் வாங்குவதா இருந்தால் இன்னைக்கு 50,000 ரூபாய் சொல்லக்கூடிய பொருளை நான் 25,000 ரூபாய்க்கு அன்னைக்கு வாங்கியிருப்பேனே. அதாவதுமா இப்ப 10 லட்சம் ரூபாய் பொருளுக்கு 25,000 ரூபாய் கொடுக்குறீல்ல, 25,000 ரூபாய்க்கு கேஷா கொடுத்துட்டீங்க. 25,000 ரூபாய்க்கு ஒரு துண்டை வெட்டி கொடுத்தேன்னு வைங்க. 10 லட்சம் ரூபாய் இடத்துல இதை கணக்கு பண்ணி இதை வெட்டி கொடுத்துட்டீங்க. இப்ப என்னவாகும்? 9,75,000 டபுள் ஆகிற மாதிரி இந்த 25,000 டபுள் ஆயிரும்ல. இந்த 25,000 என்னவாயிரும்? 50,000. அது எந்த அளவுக்கு டபுள் ஆகுதோ அதே மாதிரி இதுவும் டபுள் ஆகுமா இல்லையா? அப்ப நம்ம அந்த சொத்துக்கு ஜக்காத்தை கொடுத்துட்டோம்னு சொன்னால், அன்னைக்கு உள்ள மார்க்கெட்டு கொடுத்து விட்டால் மார்க்கெட்ல ஏறுறதுனால எல்லாம் ஜக்காத்து கூடிறாரு. மார்க்கெட்ல ஏறுறதுனால நீங்க கொடுத்த ரூபாயுடைய மார்க்கெட் தான் ஏறும். நீ அன்னைக்கு 25,000 ரூபாய் கொடுத்தீங்கல்ல, அதுக்கு ஒரு நகையை வாங்கி வச்சேன்னு வைங்க, இன்னைக்கு 50 ரூபாய்க்கு விற்கலாமே. அன்னைக்கு 25,000 ரூபாய் நம்ம கொடுக்குற காலத்தில் நகையை வாங்கி வச்சிருந்தா இன்னைக்கு அந்த நகை எவ்வளவு மதிப்பு? 50,000 மதிப்பு தானே. அப்ப நம்ம கொடுத்த 25,000 ரூபாய் என்பதே வேற, இப்ப இருக்கிற 25,000 ரூபாய் என்பது வேற. இன்னும் சொல்ல போனால் இதையும் நான் உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வர்றேன். இப்ப நம்ம சமுதாயத்தில் வந்து கடன் கொடுத்து வாங்கணும்னு மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கு, வட்டியை ஒழிக்கிறதுக்காக வேண்டி. யாராச்சும் கடன் கொடுக்குறாங்களா? கடன் கொடுக்க யாருக்கா மனசு வருதா? வரமாட்டேங்குது. ஏன் வரமாட்டேங்குது? இந்த தவறான பொருளாதார கொள்கையின் காரணத்தினால கடன் கொடுக்கிறவன் நஷ்டப்படுறாங்கிறதுனால கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இப்ப வந்துங்க, நான் என் மகளுடைய கல்யாணத்துக்காக வேண்டி ஒரு 2 லட்சம் ரூபாய் கையில் வச்சிருக்கிறேன். நான் நினைக்கிறேன் நம்ம இன்னைக்கு நகையை வாங்கி வச்சிருவோம் அப்படின்னு நினைக்கிறேன். 2 லட்சம் ரூபாய்க்கு எவ்வளவு நகை வாங்கலாம்? எவ்வளவு வாங்கலாம்? 25 பவுன் வாங்கலாம். 8,000 ரூபான்னு சொன்னா எவ்வளவு வாங்கலாம்? 2 லட்சம் ரூபாய்க்கு 25 பவுன் வாங்கலாம். நான் 25 பவுன் நகையை வாங்க நினைச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது நீங்க வந்து என்கிட்ட கேட்குறீங்க, ரொம்ப கஷ்டமா இருக்குது, அந்த 2 லட்சம் ரூபாய் கடனை தாங்க, அடுத்த வருஷம் தர்றேங்கிறீங்க. நானும் என்ன பண்ணிட்டேன்? 2 லட்சம் ரூபாய் தந்துட்டேன். அடுத்த வருஷம் தர்றீங்க, பவுனு 16,000 ரூபாய். இப்போ உங்கள்கிட்ட வாங்கின 2 லட்சம் ரூபாய்க்கு நான் நகை வாங்க போனா எனக்கு எவ்வளவு கிடைக்கும்? எவ்வளவு கிடைக்கும்? 12 பவுன் தான் கிடைக்கும். நான் 25 பவுன் வாங்குறதுக்காக ரூபாயை கட்டிக்கிட்டு போறேன். நான் அப்போ வாங்கியிருந்தா எவ்வளவு வாங்கியிருப்பேன்?
2 லட்சம் ரூபாய்க்கு 25 பவுன் வாங்கியிருப்பேன், உங்களுக்கு நான் கடன் தந்தேன், 1 வருஷம் கழிச்சு திருப்பி தர்றீங்க, திருப்பி தரும்போது நம்பர் தான் 2 லட்சமா இருக்குது, அதனுடைய மதிப்பு நான் தந்த 2 லட்சம் மதிப்பு இல்லை, நம்பர் 2 லட்சம் அதில் போட்டிருக்கும், 1000 எழுதப்பட்டிருக்கும். அந்த 1000ம் நான் தந்த 1000ம் ஒரே மதிப்பு உள்ளதா? நான் தந்த 1000த்தினுடைய மதிப்புல பாதி தான் நீங்க தர்ற 1000த்துக்கு இருக்கிறது, பேர் தான் 1000 இருக்குது. அப்ப நான் வந்து எனக்கு 2 லட்சம் ரூபாய் திருப்பி தர்றீங்க, இப்ப நகை கடைக்கு போனா 12 பவுன் தான் தருவாங்கிறான். இப்ப எவன் கடன் கொடுப்பான்? இப்ப வந்து கடன் அது நம்மள்கிட்ட இருந்தா நம்ம லாபமாச்சு, கடன் கொடுக்கிறவன் நஷ்டப்படாம கொடுத்ததா கிடைக்கணுமா இல்லையா? கடன் கொடுத்தவனுக்கு நம்ம என்னத்தை கொடுத்தோமோ அது கிடைக்கணும். அதனாலதான் கொடுக்கல் வாங்கல்ல நேர்மை எதுன்னு கேட்டா, தங்கத்தின் அடிப்படையை கொண்டு கொடுக்கல் வாங்கல் நடத்துவது நேர்மையானது. ஒரு ஆளுக்கு நம்ம கடன் கொடுப்பதாக இருந்தால், இந்தா பேப்பர் பார்த்துக்கிட்டியா, எவ்வளோ போட்டிருக்கு? 8000 ரூபா போட்டிருக்கா, இந்த 40000 ரூபா. எவ்வளோ ரூபா தந்துருக்கிறேன்? 5 பவுன் தந்துருக்கிறேன். எப்படி சொல்லி கொடுக்கணும்? 40000 ரூபா போட்டிருக்கல பேப்பரில், 8000 ரூபா போட்டிருக்கலப்பா, 40000 ரூபாய்க்கு எத்தனை பவுன் வாங்கலாம்? 5 பவுன் வாங்கலாமா? நீ திருப்பி தரும்போது இந்த 5 பவுன் வாங்குறது காசை கொடு. 5 பவுன் 20000 ரூபாய் இருந்தால் 20000 கொடு. 5 பவுன் ஒருவேளை தங்கம் குறைஞ்சி 5 பவுன் 20000 ரூபாய் போச்சுன்னா கண்டிப்பா அந்த ரூபாயோட மதிப்பு ஏறி தான் இருக்கும். 5 பவுன் 20000 ரூபாய் போச்சுன்னா அது மாதிரி எல்லா பொருளும் அது மாதிரி ஏறி போயிடும். 5 பவுன் வாங்குறது வந்து 1 லட்சம் ரூபாய் போச்சுன்னா 1 லட்சம் ரூபாய் கொடு. இது வட்டிலாம் கிடையாது, இதுதான் சரியான முறை. நீங்க வரட்டு தத்துவம் பேசிக்கிறதுனால இவங்க கொடுக்க மாட்டேங்கிறான். கடனுக்கு போய் கேட்டா யார் தரமாட்டேங்கிறான். என்ன அவசரத்துக்கு கொடுத்தாலும் கொடுத்து திருப்பி வந்தா பரவாயில்லை, கொடுத்ததுல பாதி வந்தா நான் என்ன பண்றது? என் மகளுக்குன்னு கஷ்டப்பட்டு கல்யாணத்துக்காக சேர்த்து வச்சதெல்லாம் உங்களுக்கு கொடுத்து நான் இழந்துருணுமா இருக்கிறானா இல்லையா? அப்போ வந்து தங்கத்தை அளவுகோலாக கொண்டு தான் உலகத்தினுடைய பொருளாதாரம் வந்து தீர்மானிக்கப்படுது. நம்ம மட்டும் கொடுக்கல் வாங்கல மட்டும் பேப்பர் அடிப்படையாக கொண்டு என்ன செய்யறோம்? ரூபா நோட்டு அடிப்படையாக வச்சு கொடுக்கும் பொழுது அதில் பாதிப்பு ஏற்படுது. அதனால நம்ம கூட வர்ற மாதிரி குறைய வர்ற எல்லாம் ஏமாத்துறாங்க. இந்த பேங்க்ல போட்டு ரூபா கூட தர்றானே, உண்மையில கூடவெல்லாம் தரல, நீ ஏமாந்துக்கிட்டு இருக்கிறீ. 10000 ரூபாய் போட்டு என்ன செய்வான்? 1 வருஷம் கழிச்சு 12000 ரூபாய் தர்றாமா. உங்க 10000 ரூபாய்க்கு 20000 ரூபாய் மதிப்பா போயிருக்கும். உண்மையிலே என்ன மதிப்பு? நீ 10000 ரூபாய் அவன்கிட்ட போடுறதுக்கு பதிலா 10000 ரூபாய்க்கு நகையை வாங்கி வச்சிருந்தேன்னு சொன்னா, நீ 1 வருஷம் கழிச்சு வித்தேன்னு சொன்னா 20000 ரூபாய் உனக்கு கிடைக்கும். நம்ம போய் பேங்க்ல போட்டு அவன் வட்டி தர்றான்னு சொல்லி ஏமாளித்தனமா கொண்டு போட்டு 10 ரூபாய்க்கு 12 ரூபாய் தருவான் 1 வருஷம் கழிச்சு. அவன் நமக்கு 8000 ரூபாய் நஷ்டம், அவனுக்கு 8000 ரூபாய் லாபம். ஏமாத்துறாங்க எல்லாரும். அதனால அந்த காசை வச்சு ரூபா நோட்டை வச்சுக்கிட்டு ஒரு அளவுகோல் பண்றதுனால தான் இந்த கேள்விகள், இது மாதிரியான சிக்கல்கள்லாம் வருது. தங்கம் தான் அடிப்படையானது. ரசூலுல்லாஹ் காலத்தில் தங்கம் தான் இருந்துச்சு. தங்க காசு வெள்ளி காசு தான் இருந்துச்சு. அதை கொண்டே கொடுக்கல் வாங்கல் பண்ணா நஷ்டம் வராது யாருக்குமே. அதனால தைரியமா கொடுப்பாங்க. 50 கிராம் நகை இல்லைன்னா என்ன பண்ணணும்? 5 பவுன் நகை வாங்கி கொடுத்து விடுங்க. இந்தா 5 பவுன் நகை இருக்குது, 5 பவுன் நகை திருப்பி தான். ஏன் ரூபாயை கொண்டு பேப்பர் கொடுக்குறிய? கடன் கேட்டா என்ன செய்யணும்? 10 பவுன் நகையை வாங்கி, இந்த 10 பவுன் நகை இருக்குது, நீ என்ன செய்யணும்? எனக்கு 10 பவுன் நகையை திருப்பி தான். அதாங்க நேர்மை. நம்ம கொடுக்குற நேற்று உள்ள காசும் இன்னைக்கு உள்ள காசும் ஒன்றும் கிடையாது. எங்கள் வீட்டுக்கெல்லாம் அந்த காலத்தில் இலங்கையில் எங்கள் தகப்பனார் இருக்கும்போது 3 ரூபா வரும் மாதம். 3 3000 ரூபாய் இல்லை, வெறும் 3 ரூபா. 3 ரூபாங்க டீ, ஒரு டீ சிங்கிள் டீ காசு இருக்கு 2 ரூபா. 3 ரூபாயில தான் அரிசி வாங்குவோம், பருப்பு வாங்குவோம், சோறு திம்போம், நகை நட்டு வாங்குவோம், எல்லாம் 3 ரூபாயில் நடக்கும். அப்போ அந்த 3 ரூபாய் இந்த 3 ரூபாய் ஒன்றா? அந்த காலத்தில் நான் 3 ரூபாய் கடன் வாங்கிவிட்டு இந்த காலத்து 3 ரூபாய் கொண்டு கொடுத்தா, அந்த காலத்தில் நான் 3 ரூபாய் கடன் வாங்கினா ஒரு மாசத்துக்கு என் குடும்பமே சாப்பிடும். அந்த காலத்தில் நான் ஒருத்தன் 25 வருஷத்துக்கு முன்னாடி 3 ரூபாய் கடனை வாங்கிவிட்டு இன்னைக்கு போய் இந்தாங்க 3 ரூபான்னு கொடுத்தா அநியாயமா தெரியல. இது நம்பர் வேட்டா 3 இருக்கலாம், அந்த 3 இந்த 3 ஒன்னா? சம்பந்தமே கிடையாது. அதனால வந்து இந்த ரூபாய் அடிப்படையில் வச்சு பேசுவதை நிறுத்தி நம்ம அந்த மாதிரி ஒரு கொடுக்கல் வாங்கல் வைத்து கேட்ட கேள்வி அது முடிஞ்சிருச்சு. நான் அடிஷனல் விளக்கத்துக்காக இதை சொல்றேன். 150 கிராம் ஒருத்தங்க நகை வச்சிருக்கிறாங்களாம், அதுக்கு எப்படி ஜக்காத்து கொடுக்கறது அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது இந்த ஜக்காத்தை பொறுத்த வரைக்கும் நல்லா விளங்கிக்கிறேன்னு, நமக்கு வந்து 2.5% தான் ஜக்காத்து கடமை. 2.5% என்ன? 40ல் 1. 40ல் 1 அந்த காலத்து பாஷையில் சொல்லுவாங்க. அது சதவீத கணக்கில் சொன்னால் 2.5, 40க்கு 1, 80க்கு 2, 20க்கு 1/2 அப்படின்னு கணக்கில் எடுத்தீங்கன்னா இப்போ தான் எல்லாம் 100ல் வந்துருச்சு. அந்த காலத்து ரூபா நோட்டு கூட 100 பைசா கிடையாது. அந்த காலத்து ரூபா நோட்டுக்கெலாம் 96 பைசா தானே. 1 அணா 6 பைசா, 2 அணாக்கு 12 பைசா, 4 அணாக்கு 24 பைசா. அதனால 96 பைசா அந்த காலத்து ரூபா. 100 ஆக்கணுங்கிறக்கா என்ன பண்ணிவிட்டாங்க?
அதை வந்து தசமத்தில் எல்லாம் உலகம் பூரா கொண்டு வந்ததுல 100 பைசாவாச்சு. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தின் அரும் பணிகள். இஸ்லாம் கூறும் அனைத்து பணிகளையும் குர்ஆன் மற்றும் நபி வழியின் அடிப்படையில் செயல்படுத்தும் முதன்மையான அமைப்பு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத். பிற மத மக்களுக்கு இஸ்லாத்தை எடுத்துரைக்க அழைப்பு பணி. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்காக அனைத்து உதவிகளுடன் முற்றிலும் இலவசமாக ஆண்களுக்கும் பெண்களுக்கும் என தனித்தனி பயிற்சி மையங்கள். முஸ்லிம் சமுதாயத்தில் காணப்படும் பலவித தீமைகள் மற்றும் மூட நம்பிக்கைகளை களைவதற்கு பொதுக்கூட்டங்கள், மாநாடுகள் போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகள், வரதட்சணை ஒழிப்பு பற்றிய விழிப்புணர்வு கூட்டங்கள் மற்றும் வாங்கிய வரதட்சணையை திருப்பிக் கொடுக்கும் நிகழ்ச்சிகள், உயிர்காக்கும் இரத்த தானங்கள், இலவச மருத்துவ முகாம்கள் மற்றும் ஆம்புலன்ஸ் சேவைகள், ஏழை எளிய மாணவ மாணவிகளுக்கு இலவச நோட்டு புத்தகங்கள், இலவச சீருடைகள், நோன்பு பெருநாளை மகிழ்ச்சியுடன் கொண்டாட ஃபித்ரா விநியோகம் மற்றும் ஹஜ் பெருநாளின் போது கூட்டு குர்பானி திட்டம், சுனாமி, தீ விபத்து, சாலை விபத்து, வெள்ளம் போன்ற திடீர் விபத்துகளில் பாதிக்கப்படும் மக்களுக்கு ஓடோடி சென்று உதவுதல், தனியார் தொலைக்காட்சி மூலம் தினந்தோறும் பல்வேறு நிகழ்ச்சிகள், இணைய தளம் மூலம் இஸ்லாத்தை அறிந்து கொள்ள www.onlinepj.com, www.tntj.net போன்ற இரு இணையதளங்கள், ஏகத்துவம், தீன்குல பெண்மணி ஆகிய மார்க்க மாத இதழ்கள், முஸ்லிம் சமுதாயத்தை தட்டி எழுப்பும் உணர்வு வார இதழ், தொலைபேசி மற்றும் கடிதங்கள் மூலம் விளக்கம் பெற தனி ஏற்பாடு, குடும்ப பிரச்சனைகளுக்கு தீர்வு காண ஷரியத் தீர்ப்பாயங்கள், இலவச திருமண தகவல் திட்டம், முதியோர் ஆதரவு இல்லம், சிறார்களுக்கான அனாதை இல்லம், சத்தியத்தை நிலைநாட்டிட பல்வேறு விவாதங்கள், அடக்குமுறைக்கு எதிரான போராட்டங்கள், முஸ்லிம் சமுதாய இடஒதுக்கீட்டை பெற்றுத்தந்த உரிமை போராட்டங்கள், வறுமை மற்றும் கடன்களில் சிக்கி தவிக்கும் மக்களை மீட்டெடுக்க ஜகாத் நிதியை திரட்டி உரியவர்களுக்கு உதவுதல், வட்டி இல்லா கடனுதவி திட்டங்கள், இது போன்ற இன்னும் ஏராளமான பணிகளை செய்து வரும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் எந்த வெளிநாட்டு அரசிடமிருந்தோ அல்லது எந்த வெளிநாட்டு நிறுவனங்களிடமிருந்தோ உதவிகளை பெறுவதில்லை என்பதை கொள்கையாக கொண்டுள்ளது. எனவே மறுமையில் மகத்தான கூலியை பெற்றுத்தரும் இந்த அரிய பணிக்கு உங்களது ஜகாத் மற்றும் நன்கொடைகளை வாரி வழங்குவீர். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் வங்கி கணக்கு எண் 7882748227 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. போன் 044225215226. அதனால எல்லாமே சதவீதத்தில் பேசுறதுனால 2.5% சொல்றோம். அப்ப 150 கிராம் இருக்குமே, ஆனால் ஒரு 2.5 கிராமும் ஒரு 1.25 கிராம், 100 கிராமுக்கு ஒரு 2 கிராமு, 50 கிராமுக்கு ஒரு 1.25 கிராமு, அப்ப 3.25 கிராம், ஏறக்குறைய அரைப்போம். 4 கிராமத்தை கொடுத்துட்டீங்கன்னா ஜக்காத்து கொடுத்துட்டீங்க. 150 கிராமுக்கு எவ்வளவு ஜக்காத்துன்னு கேட்கறாங்கல்ல, 150 கிராம்ல 2% எவ்வளவுன்னா 3.25 கிராம். இந்த 3.25 கிராம் ஒரு தங்கத்தையோ அல்லது 3.25 கிராமுக்கு மதிப்புடைய ரூபாயவோ அவங்க ஜக்காத்தா கொடுத்து விடலாம்ங்கிறது தான் மார்க்கத்தில் உள்ளன்னு வைங்களேன். அதான் ஜக்காத்து. அதே நேரத்தில் ஜக்காத்து கடமையாவதற்கு ஒரு எல்லை இருக்குதுங்க. 10,000 ரூபா வச்சுக்கிறோம்னா ஜக்காத்து கொடுக்க தேவையில்லை. ஜக்காத்து கொடுக்கறதுக்கு எப்போ ஒருத்தன் பணக்காரங்கிற அந்தஸ்துக்கு வருவான்னு கேட்டால் குறைஞ்சது 11 பவுன் அவன்கிட்ட இருக்கணும், அல்லது 11 பவுனுடைய அளவுக்கு அவன்கிட்ட கேஷ் இருக்கணும், அல்லது கேஸும் தங்கமும் கலந்து 11 பவுன் வாங்குற அளவுக்கு இருக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் உள்ள கணக்குப்படி பார்த்தீங்கன்னா 87 கிராம் தங்கமோ அல்லது அந்த தங்கத்தை வாங்குவதற்கு உரிய ரொக்கமோ உங்கள்கிட்ட இருந்தால் உங்களுக்கு ஜக்காத்து கடமையாகும். அல்லது ஒரு ஆள்கிட்ட தங்கமே கிடையாது, ஒரு 75,000 ரூபாய் பணம் வச்சிருக்காரு, இவருக்கு ஜக்காத்து கடமையா? கடமை கிடையாது. ஏன்? 75,000 ரூபாய்க்கு நீங்கள் 11 பவுன் வாங்க இயலாது. உங்கள்ட்ட இருப்பே மொத்தம் எவ்வளவு? 75,000 ரூபா தான், வேற நகை நட்டு ஒண்ணுமே இல்லை. இந்த 75,000 ரூபாய்க்கு 11 பவுன் வாங்க முடியுமா? 11 பவுன் வாங்குவதற்கு 88,000 ரூபா வேணும். இன்னைக்கு மார்க்கெட்டில், இன்னைக்கு மார்க்கெட் 8,000 ரூபான்னு வச்சுக்கிட்டீங்கன்னா 11 பவுன் வாங்குவதற்கு எவ்வளவு வேணும்? 88,000 ரூபா இருக்கணும். அப்பதான் அவருக்கு ஜக்காத்து கடமையாகும். இந்த 88,000ங்கிறது காலகாலத்துக்கு 88,000 இல்லை, அது ஏறுவது இறங்குவதை பொறுத்து மாறும்.
பவுனுடைய வேலை 5000 ரூபாய் போச்சுன்னு சொன்னா 55000 ரூபாய் இருந்து ஜக்காத்து கடமையாயிரும். பவுனுடைய வேலை 20000 ரூபாய் போச்சுன்னு சொன்னா 2,20,000 ரூபாய் வந்தா தான் உங்களுக்கு ஜக்காத்து கடமையாகும். அப்ப 11 பவுனுடைய நகைக்கு உரிய அந்த ஜக்காத்தை வந்து நீங்க என்ன செய்யணும், அதுக்கு குறைவா இருந்தா கிடையாது. சரியா?